இறைவனுடைய சட்டத்திலையும் சரி என்று சொல்லப்பட்ட, மனிதனுடைய சட்டங்களிலும் சரி என்று சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, லஞ்சம் வாங்க வேண்டாம், லஞ்சம் கொடுக்க வேண்டாம். லஞ்சத்தை வாங்கக்கூடாது, லஞ்சத்தை கொடுக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அங்கெங்கெங்கும் அனாதபடி நிறைந்திருக்கின்ற பராபரமே என்ற மாதிரி எல்லா இடத்துலையுமே லஞ்சம் ஊடுருவி இருக்கு. இது நம்ம பணத்தையும், நம்ம ஆரோக்கியத்தையும், நம்முடைய சந்தோஷத்தையும் பாதிக்கின்ற விஷயம் இதுல இருக்குன்னு நிறைய பேர் தெரியாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்ப லஞ்சம் நம்முடைய வாழ்க்கைக்கும், சந்தோஷத்துக்கும், துக்கங்களுக்கும் எந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கிறது நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. லஞ்சத்தை எந்த காரணத்தை கொண்டும் கொடுக்காதீங்க, லஞ்சத்தை எந்த காரணத்தை கொண்டும் வாங்காதீங்க. லஞ்சத்தை கொடுத்தா நமக்கு ஒரு காரியம் நடக்கும் அப்படின்ற கொடுக்குறோம். பட் அதை நாம பேட் கர்மாவை சம்பாதிக்கிறோம். லஞ்சம் வாங்கினா மற்றவங்களுக்கு தெரியாது, நாம மட்டும் வாங்குறோம்னு நினைக்கிறோம். அதனால நாம நிறைய கர்மாவை சம்பாதிக்கிறோம், பேட் கர்மாவை சம்பாதிக்கிறோம். ஸோ கொடுக்கறதும் நமக்கு பேட் கர்மா வருது, வாங்குறதும் நமக்கு பேட் கர்மா வருது. இப்ப நீங்க அவங்கவுங்க மனசாட்சி தொட்டு பாருங்க, நாம என்னென்ன காரியங்களுக்காக எந்தெந்த இடத்துல நம்ம யாருக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்துருக்கோம் பாருங்க. அதனுடைய பின்விளைவுகள் என்னன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க சப்ராய்ட் இருக்கிறதுக்கு அதுவும் ஒரு காரணம். லஞ்சம் யாராக்கிட்டலாம் எந்த மாதிரி சூழ்நிலை, எப்பேற்பட்ட நிலைகள்ல யாராக்கிட்டலாம் எப்படிலாம் வாங்கியிருக்கிறோம்னு பாருங்க. அந்த வாங்கினத்துக்கு உங்களுக்கு இதனால நன்மை இருக்கு தீமை இருக்குன்னு தெரியாது. ஆனா நான் சொன்ன பிறகு அது கொஞ்சம் பின்னாடி ரெவ்யூ பண்ணி பேக்ல பாருங்க, அதனால எவ்வளவு தீமைகள் உங்களுக்கு வந்திருக்குன்னு, கஷ்டங்கள் வந்திருக்குன்னு அப்படின்னு நீங்க உணருங்க. லஞ்ச பணம் நிறைய வாங்கினேன் சார், எனக்கு சந்தோஷம் ஹாப்பின்னு உங்களுக்கு மேலோட்டமா தெரியும். உள்ள பாத்தீங்கன்னா அந்த பணம் உங்களுக்கு ஒட்டாது. அந்த பணத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. பணம் இருக்கும் ஆனா அனுபவிக்க முடியாது. பணம் இருக்கும், அதை என்ஜாய் பண்ணி அது உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே என்ஜாய் பண்ண முடியாது. நீங்க என்ஜாய் பண்ணுங்க, உங்க அடுத்த தலைமுறை அதை என்ஜாய் பண்ணாது. அதுக்கு வட்டி முதலும் போட்டு யாருக்காவது கொடுக்க வேண்டியதாக கொடுக்கும். இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். லஞ்சம் வாங்கிறது தப்பு அப்படின்றதுக்கும் அதனால நமக்கு சஃபர் ஆகுறதுக்கும் நிறைய உதாரணங்கள் சொல்லுவோம். லஞ்சம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கும் அதை மீறி வாங்கினவங்களுக்கு என்ன சஃபரா இருக்காங்க, லஞ்சம் கொடுத்தவங்க வாங்கினவங்க ரெண்டு பேருக்குமே என்ன சஃபரிங் ஃபியூச்சர்ல நம்ம அது எடுத்துக்காட்டுகளோட சொல்லுவோம். தயவு செய்து ஒரு புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு காரியம் ஆகணும்னாலும் எந்த மாதிரி லஞ்சம் கொடுக்காதீங்க. எந்த மாதிரி சூழ்நிலைனாலும் லஞ்சத்தை வாங்காதீங்க. ஒரு ஆபீசர் சொன்னாரு, சார் நான் நீங்க லஞ்சம் வாங்க வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா லஞ்சம் வாங்கலைன்னா என்னால அங்க சர்வை பண்ண முடியாது. ஏன்னா சுத்திக்கிறவங்களாம் லஞ்சம் வாங்குறான், எல்லா ஆபீஸ்ல மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா இடத்துலையும் லஞ்சம் வாங்குறான். அங்கே போய் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு நான் லா பேசிட்டு இருந்தா என்னை எல்லாரும் எதிரிகளா பாக்குறாங்க. எல்லாரும் என்னை எதிரிகளை பாக்குறாங்க. என்னை பத்தி மொட்டை பெட்டிஷன் போட்டு என்னை பத்தி அலிகேஷன் தேவையில்லாம சொல்லி என்னை தூக்க பாக்குறாங்க. இது என்னை தூக்கி வெளியே எங்க தனிதா காட்டுல அடிக்கிறதுக்கு எல்லாருமே யூனியனா இருக்காங்க. மற்ற விஷயத்துல கருத்துப்பாடுகள் இருந்தாலும் கூட பட் என்னை இந்த சீட்ல இருந்து தூக்கி வெளியே போறதுக்கு எல்லாம் ஒன்னா குடிக்கிறாங்க சார். எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. மற்ற விஷயம் தான் ஒரு கான்ட்ரவர்சி வருது, அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு. பட் இந்த ஆபீசர் தூக்கணும்னா எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறாங்க. அப்போ என்னை தனிலா காட்டுக்கு போடுறாங்க. அப்போ நான் என்னுடைய குடும்பம் கஷ்டப்படுது, என்னுடைய பிள்ளைகளுக்கு அட்மிஷனுக்கு அங்கங்கே ஸ்கூலுக்கு அடைய வேண்டியதா இருக்கு, வீட்டுக்கு அடைய வேண்டியதா இருக்கு, நிறைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய ப்ராப்ளம். என்ன தூக்கி தூக்கி போடுறாங்க, என்ன பண்றது? அப்போ இங்கே லஞ்சம் வாங்குவது என்பது சரியா சரியில்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் லஞ்சம் வாங்காம அங்கே இருக்க முடியலையா? நான் என்ன பண்ணட்டும்? நான் ஒண்டி மட்டும் லஞ்சம் வாங்காம இருப்பேன் அப்படின்னா எனக்கு நடைமுறை சாத்தியம் இல்லையா டாக்டர் அப்படின்னா. அப்போ அவருக்கு சில விஷயங்கள்லாம் புரிய வச்ச பிறகு அப்புறம் அதுக்கு பிறகு அதை விட்டுட்டார். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, லஞ்ச பணம் வாங்குங்க, ஆனா அந்த பணத்தை நீங்க அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. நான் அவருக்கு சொன்ன ஒரே ஐடியா அதுதான். லஞ்சம் வேற வழி இல்லை, ஏன்னா அதை விட்டா வெளியே போனால் நிறைய பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. நிறைய அதாவது கண்ணுக்கு தெரிஞ்ச சில விஷயம், கண்ணுக்கு தெரியாத சில விஷயம், இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, எல்லா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்லயும் லஞ்சம் இருக்கு. அது இல்லைன்னா யாரும் சொல்ல முடியாது. லஞ்சத்தை ஒழிப்பதற்காக போடுகின்ற அந்த லஞ்ச ஒழிப்பு துறையினரே லஞ்சம் வாங்குறாங்க. விஜிலன்ஸ் ஒரு டிபார்ட்மெண்ட்டையும் அந்த லஞ்சத்தை போக்குவரத்துக்காக விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கிற ஆபீஸ்ல லஞ்சம் வாங்குறாங்க. நம்ம பாக்குறோம், மீடியால பாக்குறோம், பேப்பர்ல பாக்குறோம். இல்ல எதை ஒழிக்கணும் நம்ம நினைக்கிறோமோ அதை ஒழிக்க முடியாது. இது பிரபஞ்சத்தினுடைய ஒரு கட்டமைப்பு. அது
மதுவை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா மதுவை ஒழிக்க முடியாது. லஞ்சத்தை ஒழிப்போம் சொன்னாங்கன்னா லஞ்சத்தை ஒழிக்க முடியும். எதை ஒழிக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அதுல இருந்து நம்ம வெளியே வர முடியாது. நீங்க லைஃப்ல அப்ளை பண்ணி பாருங்க. எதை ஒழிக்கிறோன்றாங்க, நீங்க உங்களுடைய அப்படியே ரெவியூ பண்ணி பாருங்க. எதை ஒழிக்கணும்னு நீங்க நினைச்சாலும் அது கண்டிப்பா ஒழியாது. பாஸ்ட் லைஃப்லையும் சரி, ப்ரெசென்ட்லையும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா எதை ஒழிப்போம்னு ஒரு இயக்கம் இருக்கு, ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஒழிக்கவே முடியாது. ஏன்? அந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் தெரியல. ஆனா நாங்க உடலை ஒழிப்போம்ன்றாங்க. உடலை ஒழிக்க முடியாது. மதுவை ஒழிப்போம், மதுவை ஒழிக்க முடியாது. எதையெல்லாம் ஒழிப்போம்னு சொல்றீங்களா அது சத்தியமாக ஒழிக்க முடியாது. கர்மா எனர்ஜி ஹீலிங் சொல்ற கான்செப்ட்ல இதுவும் ஒண்ணு. உலகத்துக்கு மன்னிப்பின் மகத்துவத்தையும் அன்பின் மகத்துவத்தையும் மன்னித்தலின் மகத்துவத்தையும் சொல்லுவதற்காக வந்த இயேசு பெருமானையே சில வெள்ளி காசுகளை காட்டி கொடுத்த மனுஷன் நம்மால் இல்லையா? அவர் ஒரு தெய்வம். அந்த மகானையே சில வெள்ளிக்காசு, அந்த வெள்ளிக்காசு எவ்வளவு நாளைக்கு அவன் வந்துட்டு போறோம். அந்த லஞ்சத்தை பெற்றுக்கொண்டு இயேசுநாதர் இவர் தான் இயேசுன்னு சொல்லி காட்டி கொடுத்தாங்க இல்லையா நம்மால். இப்ப மனிதன் இதை விட கேவலமான இதா இருக்க முடியுமா? நாம சொல்லிட்டு இருக்கோம் நம்ம மனிதன் மிக உயர்ந்தவன். மனிதன் மாதிரி ஒரு கேவலமான ஜென்மம் கிடையவே கிடையாது. ரொம்ப கேவலமான ஜென்மம். நம்ம ஹையா காடை தூக்கி விட்டுருக்கோம். நாம தான் உயர்ந்த ஜந்து, நம்ம தான் உயர்ந்த கிரியேச்சர், படைப்புல வந்து மிக உயர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். உண்மைதான். பட் அது அந்த மாதிரி நடந்துக்கிற மாதிரி இல்லை. அப்போ இயேசு பெருமானை காட்டி கொடுத்து லஞ்சம் வாங்கின மனுஷனை நீங்க லஞ்சம் வாங்காதுன்னு சொன்னா வாங்க இருக்க போறாங்களா? இல்லை. இப்போ அப்ப டாக்டர் இளங்கோ சொல்லிட்டாருன்றதாக யாரும் லஞ்சம் வாங்காம இருக்க போறாங்க? இல்லை. ஆனா மாறும். எப்படி மாறும்னா, உலகம் அழிகிற வரைக்கும் நன்மை தீமை ரெண்டுமே இருக்கும்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த நன்மை பக்கமும் சில பேர் இருப்பாங்க, தீமை பக்கமும் சில பேர் இருப்பாங்க. அப்போ லஞ்சம் வாங்குவதுன்றது வந்து கொடுக்கறதுன்றது ஒழிக்க முடியாது. கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு பிரபஞ்சம் அழிய போகுது, இன்னைக்கு காலைல 10 மணிக்குன்னா அன்னைக்கு வரைக்கும் இருக்கும். ஆனா அந்த லஞ்சம் கொடுக்கறதும் வாங்குறதும் தவறுன்னு சொல்லி லைஃப்ல ஃபாலோ பண்றாங்க பாத்தீங்க. ஸ்ட்ரிக்டா நான் கொடுக்கவும் மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க குரூப் கண்டிப்பா இருப்பாங்க. வாங்கலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு குரூப்பும் இருப்பாங்க. பட் இந்த கொடுக்கலாம் வாங்கலான்ற எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றவங்க எண்ணிக்கை குறைவா இருக்கும். ஸோ நன்மையும் தீமையும் கலந்துதான் இருக்கும் உலகத்துல. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், திருடன் அப்படின்றவன் வந்து அப்பவும் இருந்தான், உலகம் அழிய போகும்போதும் இருப்பான். இப்பயும் இருப்பான், அப்பயும் இருப்பான். அந்த எண்ணிக்கை தான் மாறும். நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். இதுல நல்லதையும் கெட்டதையும் பிரிக்கவே முடியாது. எப்படி சக்தி இல்லையே சிவம் இல்லை, சிவம் இல்லையே சக்தி இல்லைன்னு இந்து மதத்துல சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி உலகத்துல நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும். நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. நீங்க எந்த கேரக்டர்ல இருப்பீங்கன்றதுதான் முக்கியம். நல்லவங்க லிஸ்ட்ல இருப்பீங்களா, கெட்டவங்க லிஸ்ட்ல இருப்பீங்களா? எந்த லிஸ்ட்ல இருப்பீங்க அதான் நீங்க டிசைட் பண்ணணும். நல்லவங்க லிஸ்ட்ல வந்து நல்லபடியா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியும், ஆனா சுகப்படுவீங்க. நிரந்தர சொர்க்கம் அது. நீங்க இதுக்கு புறம்பா போனீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டப்படுற மாதிரி இருக்கும், ஆனா வந்து நீங்க சுகமா தான் இருக்கு. ஆனா நான் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில நடைமுறை இதை ஃபாலோ பண்ண முடியுமா? ஃபாலோ பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் சிரமம் எடுத்துக்கணும், ஸ்ட்ரெயின் பண்ணிக்கணும். ஏன்னா நாம இதனால ஒரு தப்பை செஞ்சு அந்த தப்புனால நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது அது வந்து லஞ்சம் கொடுக்காம இருக்கிறதும் லஞ்சம் வாங்காம இருக்கிறதும் வந்து அதை ஃபாலோ பண்ண கஷ்டம் தான். ஆனா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்ப லஞ்சம் வாங்குறத பத்தி எடுத்துக்கோ. லஞ்சம் வாங்குறாங்க, இந்த பணம் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க நல்லா இருக்கிற மாதிரி நகை நட்டு போட்டுக்கிற மாதிரி கார் பங்களா சொத்தெல்லாம் வச்சுக்கிற மாதிரி நினைச்சுக்கிறாங்க. ஆனா அதை அவர்கள் முழுமையாக அனுபவிக்க முடியாது. நீங்க யார வேணாலும் பாருங்க, உங்க லைஃப்ல லஞ்சம் வாங்கினவங்கலாம் எப்படி இருக்காங்கன்னு சொல்லி. வேணா கொஞ்சம் குட்கர்மா நிறைய இருந்துச்சுன்னா அவர் வரைக்கும் என்ஜாய் பண்ணும். அடுத்த தலைமுறை அந்த சொத்தை வித்துட்டு போயிடும், அடுத்த தலைமுறை ரொம்ப கஷ்டப்படும். பார்க்கலாம். லஞ்சம் வாங்குறவங்க, லஞ்சம் வாங்காத நேர்மையாக தர்மமாக நியாயமான வரையில் சம்பாதிச்சவங்களே வந்து எங்கேயோ போயிருக்காங்க. அப்ப லஞ்சம் வாங்கவன் எந்த கதிக்கு போவான்? கண்டிப்பா தப்பா தான் போவான். தியாகராஜ பாகவதன் ஒரு சினிமா நடிகர் இருந்தாரா, ரொம்ப ஃபேமஸா, நமக்கு தெரியாது, வரலாறு சொல்லுவாங்க. அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இப்போ ஒரு பீரியட்ல எப்படி எம்ஜிஆர், ஒரு பீரியட்ல எப்படி சிவாஜி, ஒரு பீரியட்ல எப்படி ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சினிமா கதாநாயகர்களை முன்னிறுத்துறாங்களோ அதே மாதிரி தியாகராஜ பாகவதம் தெரிந்தாரா. அவர் ரொம்ப ஃபேமஸ். திருச்சியா அவர் வந்து ரொம்ப படங்கள் நடிப்பாரா, ரொம்ப பெரிய ஹீரோவும். அவர் தான் நம்பர் 1. தமிழ் சினிமா உலகத்தில் அவர் தான் நம்பர் 1.
கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஒரு முறை அவர் சென்னை எக்மோர் ஸ்டேஷன்ல சாதாரணமா உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஒரு தங்க டம்ளர் தான் பால் குடிப்பாரா, தங்கத்துல தான் எல்லா பொருளும் யூஸ் பண்ணுவாராம். ரொம்ப ஹைடெக்கா வாழ்ந்திருக்கார் போல இருக்கு. அவருடைய வரலாறை பத்தி சில பேர் சொல்லும் பொழுது ரொம்ப ஹைடெக்கா வாழ்ந்திருக்கார் போல இருக்கு. எனக்கு தெரியாது. பட் அப்பேற்பட்ட ஒரு நபர் சென்னை எக்மோர்ல சாதாரணமா ஒரு பயணியாக ஒரு நாள் உட்கார்ந்து இருக்காரு. அதை கவிஞர் வாடி ஒரு நாள் அவரை பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கிறார். அவர் தான் தியாகராஜ பாகவதர் தானான்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணார். ஐடென்டிஃபை பண்ணி அப்புறம் பேசியிருக்காரு. அவர் சாப்பாட்டுக்கு கஷ்டம், ரொம்ப கஷ்டத்துல இருந்திருக்காரு. ரொம்ப வறுமையில இருந்திருக்காரு. ரொம்ப ரொம்ப வறுமை, எங்கேயோ இருந்தவர் எங்கேயோ இருக்காரு. இவரே ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு கையில காசு எல்லாம் கொடுத்து பணம் கொடுத்து சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்து ட்ரெயின் ஏற்றி அமைச்சேன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வாடி கவிஞர் வாடி எழுதுவார். கம்பேர் பண்ணி பாருங்க, எங்க இருந்தவர் எங்கே வந்துட்டான். அதே மாதிரி ரொம்ப ஃபேமஸா இருந்தாங்களாம் சாவித்திரி அப்படின்ட்டு, ஜெமினி கணேசனுடைய வாய்ப்பு. ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி பெரிய சினி ஃபீல்டு பெரிய ஹை லெவல்ல இருந்தவங்களாம் கூட ரொம்ப டவுன் ட்ரெண்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இது சினிமாக்காரங்களை பத்தி சொன்ன மக்களுக்கு தெரியுமேன்றதுக்காக சொன்னோம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. எங்கேயோ இருந்தவங்களாம் எங்கேயோ போயிருக்கா. அப்ப சாதாரணமாக இவங்கெல்லாம் யாரும் லஞ்சம் வாங்காத அவங்க சொந்த உழைப்புல சம்பாதிச்சவங்களே இந்த கதிக்கு வந்திருக்காங்கன்னா, லஞ்சம் வாங்குறவங்க எந்த கதிக்கு போவாங்கன்னு பாரு. நிறைய பேர் எனக்கு பணம் கிடைக்கல, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம்னு சொல்லும்போது அவங்களுக்கு வேறு வாங்கி பின்னாடி பார்க்கும்போது அவங்க நிறைய தப்பெல்லாம் பண்ணிருக்காங்க. தெரியாது, நம்மளால சொல்ல முடியாது, சொன்னா அவங்க நம்பவும் மாட்டாங்க. ஆனா பின்னணி காரணங்களை இதெல்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. நிறைய பேர் பணம் பணம் பணம், எல்லாருக்கும் பண பிரச்சனை. ஆனா பணத்தின் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே அவங்க பாஸ்ட் லைஃப்ல சரியா பணத்தை ஹேண்டில் பண்ணல. பணத்தை கொடுக்கறதும் சரி, பணத்தை வாங்குறதும் சரி, பணத்தை ஹேண்டில் பண்ற விஷயம் தெரியல. எப்படி பணத்தை ஹேண்டில் பண்ண நம்ம தர்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லுது. அதை யாரும் கண்டுக்கிறதே கிடையாது. அவன் மனசு போக்கல என்ன தோணுதோ அந்த மாதிரி செலவு பண்ண. தட்ஸ் த ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் சஃபரிங். லஞ்சம் வாங்கிறது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் அந்த பணம் கொடுத்தான் இல்லையா, பணம் லஞ்சம் கொடுக்குறவன் எப்படி ஹாப்பியா சந்தோஷமா கொடுப்பான். நீங்க ஒரு 10 பேர் எடுத்துக்கோங்க. ஒரு ஒரு லஞ்சம் ஒரு பர்பஸ்க்காக வாங்குறோம். அந்த லஞ்சம் வாங்குறவன் எப்படி கொடுப்பான், எந்த ஆங்கிள் கொடுப்பான், அதுதான் கொஞ்சம் திரும்பி பார்க்கணும். அவன் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இந்தா பிடிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட ஒரு ஃபீஸ் கொடுக்கும்போது கூட, எல்லாரும் டாக்டர்கிட்ட ஃபீஸ் கொடுக்கும்போது கூட எல்லாரும் ஒரே மனசை கொடுக்க மாட்டாங்க. இந்த டாக்டர் அநியாயமா காசு கேட்கறான்னு நினைச்சிட்டு கொடுப்பாங்க. இந்த டாக்டர் நியாயமா கேட்கிறாருப்பா, சரி கொடுக்கலாங்க. இந்த டாக்டர் மற்ற இடத்துக்குலாம் போய் வந்தோம், அந்த இடத்த விட கம்மியா கொடுக்குறாரு, கம்மியா தான் கேட்கிறாரு, பரவாயில்லன்னு கொடுப்பாங்க. ஒரு டாக்டர்கிட்ட பேமெண்ட் கொடுக்கறது கூட எக்ஸாம்பிள் சொன்ன நிறைய இருக்கு. இவர் ரொம்ப அநியாயமா கேட்கிறார் ஒரு குரூப், அந்த காசு டாக்டருக்கு ஒட்டாது. இவர் நியாயமா கேட்கிறாரு, சரி கொடுப்போம், அது ஒட்டும். மற்ற இடத்துலாம் நிறைய இடத்த போய் பார்த்துட்டு வந்தோம், மற்ற இடத்த கம்பேர் பண்ணும்போது இவரு கம்மியா தான் கேட்கிறார், பரவாயில்ல கொடுப்போம், அது ஒட்டும். இது ரெண்டும் ஒட்டும். மேல ஐயோ இவரு அநியாய காசு கழிக்கிறாரு, பகல் கொள்ள அடிக்கிறாரு, நான் இன்னும் இல்லைன்னு நினைச்சிட்டு கொடுக்குற காசு அது டாக்டருக்கு ஒட்டாது, அது வேற மாதிரி போயிடும். டாக்டர் மட்டும் இல்லை, போலீஸ் ஸ்டேஷன்ல நீங்க செலவு பண்ற காசு, கோர்ட்ல நீங்க செலவு பண்ற காசு, வக்கீலுங்களுக்கு கொடுக்குற காசு, டாக்டர் கிட்ட கொடுக்குற காசும் கூட, இன்க்ளூடிங் டாக்டர் இளங்கோ, டாக்டர் கொடுக்குற காசு, இந்த காசு எல்லாமே நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. நீங்க யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு நீங்க ப்ராப்பரா கொடுக்கல, நீங்க அது கொடுக்காம தடுத்துறீங்க. இறைவன் சனீஸ்வரன் பகவான் மூலமாக அந்த பணத்தை உங்ககிட்ட இருந்து எடுக்கிறாரு. இந்த டாக்டர்ஸ், இந்த போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இன்னும் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸும் சேர்த்துக்கலாம். டாக்டர்ஸ், போலீஸ் ஸ்டேஷன், வக்கீல், நீங்க வக்கீல் கொடுக்குற ஃபீஸு, இது எல்லாமே யாருக்கோ கொடுக்க வேண்டிய காசு. இவங்கெல்லாம் சனி பகவானுடைய ஏஜென்ட்டுங்க தான். உங்ககிட்ட இருந்து வாங்குறாங்க, இவங்கெல்லாம் வாங்குற மாதிரி உங்களுக்கு தெரியும், ஆனா வாங்குறாங்களுடைய வாங்க வைக்கிறது சனீஸ்வர பகவான் தான். இவர் அடுத்த 24 hours, அடுத்த 24 hours, அடுத்த 24 hours, பர்சன் டு பர்சன் வேரி ஆகும். 72 hours மேக்சிமம் அந்த பணத்தை கரெக்டா யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவார். அதான் இறைவனுடைய பெரிய பேராற்றல். நமக்கு தெரியாதுன்னு நினைச்சிருக்கிறோம். கடவுளால் படைக்கப்பட்ட நாமளே ஒரு டெக்னிக்கா என்னென்ன உத்தியோகங்கள்லாம் பண்றோம், என்ன கேட்டுத்தனம் எல்லாம் பண்றோம், என்னென்ன வித்தெல்லாம் பண்றோமோ, அப்ப நம்மை படைத்த கடவுள் நம்மளை விட எவ்வளவு பெரிய கேடியா இருப்பார். நம்ம ஒரு வழி கண்டுபிடிச்சா அவர் ஒரு வழி கண்டுபிடிப்பார். லஞ்சம் கொடுக்க கூடாது, நான் அது ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாள். என்னுடைய ட்ரஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்றதுக்காக ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறேன். அங்கே போனா
இந்த டாக்குமெண்ட் இருக்காங்க இல்லையா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு வகையான ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். அவங்களுக்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற ஒரு ஏஜென்ட்டுங்க தான். அதே மாதிரி கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல போனால் சிஹெச்ஏன்னு சொல்லுவாங்க. கஸ்டம்ஸ் அந்த ஹேண்ட்லிங் ஏஜென்ட்ஸ் சொல்லுவாங்க. சிஹெச்ஏ கஸ்டம்ஸ் ஹேண்ட்லிங் ஏஜென்ட். அவங்க வந்து புரோக்கர்ஸ், அரசாங்கம் அங்கீகரித்த புரோக்கர்கள். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்ல கஸ்டம்ஸ் சமாச்சார விஷயங்கள்ல அந்த கிளையன்ட்ஸும் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கிற விஷயங்களை வந்து ஃபெசிலிட்டேட்டர் தான் அவங்க. பட் 99% அவங்க வந்து புரோக்கர்ஸ் தான். கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு லஞ்சத்தை வாங்கி கொடுக்குற புரோக்கர்கள் தான் இருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஒரு ரேட்டு, கொஞ்சம் கூட குறையா இருந்தால் அதுக்கு ஒரு ரேட்டு, என்னென்ன அங்கே அப்நார்மாலிட்டிஸ் இருக்கோ அதுக்கு மாதிரி ஒரு ரேட்டு. இது எல்லாருக்குமே தெரியும். அதை நான் சொல்லி ஒன்றும் ரகசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் டாக்குமெண்ட்டும் ரைட்டர்ஸும் அதுதான். அவங்க வந்து ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்க்கு லஞ்சம் வாங்கி கொடுக்குற ஒரு ஏஜென்ட்ஸுக்கு தான். அவங்க கவர்மெண்ட் அப்ரூவ்டு ஏஜென்ட்ஸும் வச்சுக்கலாம். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த காசெல்லாம் கேட்பாங்க, கொடுப்பாங்க. சார் நான் என்ன பண்ணுவேன், சரி டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட போனால் தானே அவங்க வந்து பணம் வாங்கி கொடுப்பாங்க. அதனால் நம்ம டாக்குமெண்ட் ரைட்டருக்கு போகாமல் நம்ம ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் டைரெக்டாக ரெஜிஸ்டார்கிட்டே கொண்டு போய் ரெஜிஸ்டார் கிட்டே கொடுத்து பண்ண சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி போனேன். டாக்குமெண்ட் ரைட்டர் அவாய்ட் பண்ணிட்டேன். சரி போனோம், வந்தோம், பார்த்தாரு. அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை அப்புறம் சாரி ஏன்னா காசு கொடுத்தா ஒரு கவனிப்பு, காசு கொடுக்கலாம் ஒரு கவனிப்பு தான், அது நமக்கு தெரியும். பட் ஐ எம் ரெடி டு ஃபேஸ் தட் சுச்சுவேஷன். அது ரெடியாக இருக்கேன், பரவாயில்ல. இன்னைக்கா நாளைக்கா சரி 3 நாள் அடைய விட்டாங்க. நாளைக்கு வாங்க டாக்டர், இன்னைக்கு வாங்க டாக்டர், இன்னைக்கு இது இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு. ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பெர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு, எல்லாமே சரியா தான் இருக்கு. பட் காசு கொடுக்கல இல்லையா. இப்போ அதுக்காக நாளைக்கு டாக்டர், இன்னைக்கு டாக்டர், ஒரு 3 நாளைக்கு மேலே தள்ள முடியல. சரி நானும் பொறுமையா ரைட் பரவாயில்ல கரியான் அப்படி சொல்லிட்டு 4th டே பண்ணியே ஆகணும். சரி போனோம், ரேஸ் பண்ணிட்டார். ரேஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ரைட்டு ஓகே தேங்க்யூ சார்ன்ட்டு வெளியே வரேன். பின்னாடி ஒரு ஸ்டாஃப் போறாரு, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் போட்டு, சார் நம்மளை கவனிக்காத போறீங்களேன்னாரு. கவனிக்கணுமா? இல்லையே, நீங்கள் என்னென்ன ஃபீஸ் எல்லாம் சொன்னீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் கரெக்டாக கட்டி சலான்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் பார்த்துருக்கேன், ஃபைலில் வச்சிருக்கேன், அதை பார்த்து தானே பண்ணி கொடுத்தீங்க. இல்லை சார் ரெஜிஸ்டாரை கவனிக்கலையே. இல்லை ரெஜிஸ்டார் மேலே உட்காந்து அவர் எதுவும் காசு கேட்கலையேன்னு. சார் அவரு கேட்க மாட்டாரு, நாங்கள் தான் சார் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். எவ்வளோ சார் கொடுக்கணும்? சரி ஒரு அமௌண்ட் சொன்னார். ரைட் ஓகே பரவாயில்ல. இப்போ தான் வந்து கேமராஸ் எல்லாம் வச்சுருக்காங்களா ஆஃபீஸில், கேமராஸ் எல்லாம் அங்கங்கே வச்சுருக்காங்க. இது சென்ட்ரலில் வந்து விஜிலேட் பண்ணுறாங்க. எல்லா ரெஜிஸ்டார் ஆஃபீஸ்லையும் வந்து கேமரா வச்சு அதை சென்ட்ரலாக அவங்க ஹெட் ஆஃபீஸில் வச்சு பார்க்குறாங்க. அது யூனிட், கண்ட்ரோலிங் யூனிட் இருக்குது. இப்போ கேமராஸ் எல்லாம் இருக்கே, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது எப்படி நான் பணத்தை கொடுக்குறது உங்களுக்குன்னு சொல்லி கேட்டா, சார் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். கூப்பிட்டு போய் அது ஒரு கார்னர், இந்த இடத்துல கேமரா இல்லை சார், இங்கே கொடுக்கலான்னார். எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. அரசாங்கம் என்ன பண்ணுது, லஞ்சமெல்லாம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லுது, ஒரு ஆர்டர் போடுது, அப்பயும் மக்கள் கொடுக்குறாங்க வாங்குறாங்க தெரியுது. அப்போ கேமரா வைக்குது, எல்லா ஆஃபீஸ்லையும் கேமரா வைக்குது. அப்போ அந்த கேமராவில் வந்து லஞ்சம் கொடுக்குறது வாங்க தெரியும், ஆனால் லைவாக அங்கேயே ஹெட் ஆஃபீஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் நாம அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பண்ணுது. ஆனால் நம்ம ஆளுங்க பாருங்க கேடிங்க, அது எந்த இடத்துல கேமரா இல்லாத ஒரு இடமும் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. நீ விருகின்னு சந்து புந்துக்கெல்லாம் கூப்பிட்டு போறாரு. நான் பின்னாடியே போறேன், வாங்க சார் வாங்க சார். சார் இந்த இடத்துல கேமரா இல்லை சார், நீங்க தைரியமா கொடுக்கலாம் சார். என்ன பண்ணுவீங்க? மக்கள் இப்படித்தான், தைரியமா கொடுக்கலாம் சார் இந்த இடம். ஓ அப்ப ஏதாவது ஒரு நடவடிக்கை அரசாங்கம் ஒன்று பண்ணுதுன்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொன்று நடக்குது. நம்மளுக்கு கேடிங்க தானே, அதுக்கு ஒரு தகுந்த மாதிரி ஒரு வழியை கண்டுபிடிச்சி கரெக்டாக வச்சிருக்காங்க பாரு. ஸோ ஆச்சரியமா இருந்தது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. லஞ்சத்தை ஒழிக்கணும் அப்படின்னா அது ஒழிக்க முடியாதுதான், பட் நாம அதை பங்கெடுத்துக்க வேண்டாம்ன்றது தான். சார் லஞ்சம் வாங்குகின்ற பணம் நமக்கு ஒட்டாது. ஏன்னா இதை பத்தி நிறைய எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு உதாரணம் சொன்னா கூட ஒன்று 1 வருஷத்துக்கு ஓடும், அவ்வளோ உதாரணம் கிடையாது. ஆனால் தயவு செய்து லஞ்சம் வந்து வாங்காதீங்க. அப்போ லஞ்சம் வாங்குறது வந்து எப்படி கொடுக்குறான்? ஒன்று அழுது வடிங்கன்னு சங்கடப்பட்டு கொடுப்பான், அந்த பணம் நமக்கு ஒட்டாது. ஒன்று. 2வது, அவன் ஏதோ தப்பு செஞ்சிருப்பான், அந்த தப்பை மறைக்கிறதுக்காக உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறான். ஏன்னா அவன் கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு லஞ்சம் கொடுக்க தேவையில்லையே. இப்போ நான் வந்து ப்ராப்பராக எல்லாம் கரெக்டாக ஒரு ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணலாம், என்ன உண்டோ எல்லாம் பக்காவாக ரெடி பண்ணி கொடுக்குறேன். நான் வந்து லஞ்சம் கொடுக்கணும் அவசியம் இல்லை, ஆனால் நான் கொடுக்கலன்ற. பட் இதில் நிறைய கோல்மால் வேலைகள்லாம் செஞ்சுட்டு ஏதோ தப்பு பண்ணுறவன் அவன் வந்து லஞ்சம் கொடுக்கணும். அவன் இருக்கிற தப்பை வந்து கண்டுக்காமதுக்காக உங்களுக்கு லஞ்சம் கொடுக்குறான். அப்ப அந்த தப்பை கண்டுக்காம, அந்த குறையை கண்டுக்காம, அந்த ஃப்ராடை கண்டுக்காம, அங்க இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்டை கண்டுக்காம இருக்கிறாங்க லஞ்சம் கொடுக்குறான். அப்படின்னும் போது ஒரு வகையாக நீங்கள் அதை ஊக்குவிக்கிறீர்கள். லஞ்சம் வாங்குறீங்க, ஆனா அதை ஊக்குவிக்கிறீங்க. இதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது.
கண்டிப்பா கிடைக்கும். நீங்களே அது வந்து எஸ்கேப் ஆயிட்டீங்கன்னா கூட உங்க மகன் மகள் பதில் சொல்லியே ஆகணும். உங்க மகன் மகள் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க பேரன் பேத்தி பதில் சொல்லியே ஆகணும். உங்க பேரன் பேத்தி பதில் சொல்லலை அப்படின்னா உங்க கொள்ளு பேரன் கொள்ளு பேத்தி சொல்லியே ஆகணும். யாரும் அதுலேருந்து எஸ்கேப் ஆக முடியாது. எத்தனை தடவை பதில் சொல்லியே ஆகணும். எப்படி வந்து ஒரு பேரண்ட்ஸினுடைய சொத்துக்கு அவங்க வந்து மகன் மகள் பேரன் பேத்தி கொள்ளு பேரன் பேத்தின்னு அப்படி தலைமை தலைமையா வாரிசு உரிமை கொண்டாடுகிறார்களோ, பணத்துக்கும் நகைகளுக்கும் சொத்துக்களுக்கும் கார் பங்களா எஸ்டேட்டுகளுக்கும் உரிமை கொண்டாடுகிறார்களோ, அதே மாதிரி அவர்கள் செய்கின்ற பாவங்களுக்கும் இவர்கள் உரிமை கொண்டாட வேண்டி இருக்கும். உரிமை கொண்டாடி ஆக வேண்டும். இங்க நான் வந்து பொறுப்பு இல்லை, இதுக்கு நான் பொறுப்பேற்றுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. அதனால தான் சொல்றோம், நீங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு கஷ்டப்பட்டாலும் அதுக்கு காரணம் வந்து ஒரு ஜென்மத்துல உங்களுடைய 7 தலைமுறையினுடைய ஜீன்கள் வழியா நீங்க வரீங்க. அவங்க செய்த தப்புகளும் கூட உங்களை பாதிக்கும். அந்த கர்மாவோட தான் நீங்களும் வருவீங்க. அதனால தான் நம்முடைய 7 ஜென்மத்தில் இருக்கிற 7 தாத்தா பாட்டிக்கிட்டையும் அந்த 7 ஜென்மம் சம்மந்தப்பட்ட முன்னோர்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். அவங்ககிட்ட அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜியிலேருந்து நம்ம வெளியே வரணும். அவங்களுடைய பாசிட்டிவ்னா சந்தோஷம், ஹாப்பி. நெகட்டிவ்லேருந்து வரணும். அவங்களுடைய நெகட்டிவ் ஜீன்லேருந்து நீங்கள் வெளில வரணும். அதுக்காக சில விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல காரணம் வந்து அதுதான். சொத்துகள் வேணும், பணம் வேணும், எல்லாம் எடுத்து வாங்கி உள்ள விட்டுக்கிறோம். ஆஹா எனக்கு வேணும், எங்கள் தாத்தா சொத்து, எங்கள் அப்பா சொத்து அப்படி சொல்லி வாங்கிக்கிறோம். ரைட், ஓகே. அப்போ அவங்க செய்த நன்மை தீமைகளையும் நமக்கு பங்கு உண்டு. நன்மைகளில் பங்கு உண்டு, ஹாப்பி. தீமைகளையும் பங்கு உண்டு. அவங்க ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க, அவங்க ஃப்ராட் பண்ணியிருப்பாங்க, அவங்க ஏமாத்திருப்பாங்க, அவங்க ஏச்சிருப்பாங்க, அவங்களால வயிறு எறிஞ்சவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அது அப்படி அப்படியே ஜீன் வழியா உங்களுக்கும் வரும். நீங்க எஸ்கேப் ஆக முடியாது. அதனால தான் நீங்க மன்னிப்பு கேட்கறது, நீங்க வந்து வேண்டது மட்டும் ஒர்க்காது. 7 தலைமுறைகிட்டையும் நாம டீல் பண்ணணும். அப்பதான் நாம வந்து அந்த கர்மா கிளியரிங் மெடிசன் கொடுக்கறது வந்து அதுதான். அந்த 7 தலைமுறையிலையும் போய் உள்ள இருக்கிற ஜீன்ல போய் வேலை செய்யும். சித்தர்கள் அருளிய, இறைவன் அருளிய, சித்தர்கள் மூலமாக பரிந்துரைக்கப்பட்ட அந்த ஃபார்முலா படி தான் அந்த மருந்தை நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். அந்த கர்மா கிளியரிங் மெடிசன்றது என்னன்னா, அந்த டிஎன்ஏஆர்ல போய் வேலை செய்யும். அந்த டிஎன்ஏஆர்ல போய் வேலை செஞ்சு அதை கரெக்ட் பண்ணும். அதுதான் மூல காரணம். அங்க சரி பண்ணாதான் இங்க சரியாகும். அதுதான் மூல காரணம். அதை சரி பண்ணாம நீங்க என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, சார் நான் இந்த பூஜை செய்யறேன், நான் அந்த பூஜை செய்யறேன், நான் அந்த கடவுளை வழிபடுறேன், நான் இந்த கடவுளை வழிபடுறேன், நான் இதை பண்றேன், நான் அதை பண்றேன், நான் அந்த யோகா பண்றேன், நான் இந்த யோகா பண்றேன், இந்த தியானம் பண்றேன், அந்த தியானம் பண்றேன், 30 வருஷமா பண்றேன், 40 வருஷமா பண்றேன் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா அது லிஸ்ட் படிக்கும் போதே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளோ லிஸ்ட் அப்படி பேஜ் பை பேஜா எழுதுறாங்க, பேஜ் பை பேஜா வருது. பார்க்கும்போது மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு அறியாமையில இருக்காங்களா மக்கள்? இவ்வளவு அறியாமையில இருக்காங்களா மக்கள்? ஸோ இந்த அறியாமல் இருக்கிற மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றதுக்காக தான் டாக்டர் இளம் வாய்ஸ் இப்படி எல்லாம் பல முயற்சிகளை முன்னெடுத்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இத்தனை வருஷமா யோகம் பண்றீங்க. அப்ப என்ன முன்னேற்றத்தை கண்டீங்க? இல்லை. சாதாரணமா யோகம் பண்ணாதவங்க மாதிரி கஷ்டப்பட்டுருக்கேன், அவங்க மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டுருங்க. அப்ப அந்த யோகம் செய்வதனால என்ன பலன்? இல்லை. நான் இத்தனை வருஷமா தியானம் பண்றேன் சார், என்ன பிரயோஜனம்? நீங்க மற்றவங்களோட வித்தியாசமா இருக்கணும். நான் தியானம் பண்றேன், இந்த தியானம் பண்றேன்னா மற்றவங்களோட நீங்க வித்தியாசமா இருக்கணும். நான் இல்லை இத்தனை வருஷமா இந்த தியானம் பண்றேன், நான் அப்படியும் இப்படியே தான் இருக்கேன்னா அது என்ன பிரயோஜனம்? கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்கன்னு சொல்றோம், கிறிஸ்டல் யோகா பண்ணுங்கன்னு சொல்றோம். நீங்க கிறிஸ்டல் தியானமும் கிறிஸ்டல் யோகமும் டெய்லி ஒரு நாளைக்கு 1 hour 2 hour வரைக்கும் செஞ்சு பாருங்க, உங்க லைஃப்ல மாற்றம் தெரியும்னு சொல்றோம். சேலஞ்ச் பண்ணி சொல்றோம். நீங்க தொடர்ந்து பண்ணி பாருங்க. ஒரு மண்டலத்துக்கும் ஒரு 48 daysக்கும் நீங்க ரெவ்யூ பண்ணி பாருங்க. இந்த இந்த ஒரு மண்டலம் 48 நாள் நான் வந்து கிறிஸ்டல் தியானம் பண்ணேன், என்னுடைய வாழ்க்கையில் என்ன முன்னேற்றம்னு பாருங்க, என்ன கஷ்டங்கள் குறையுதுன்னு பாருங்க, என்ன நன்மைகள் விளையுதுன்னு பாருங்க. நான் இந்த 20 நாளா 25 நாளா இந்த ஒரு மண்டலமா நான் இந்த கிறிஸ்டல் யோகா பண்றேன், வீட்டுல இருந்து பண்றேன், எங்கேயும் வெளியே போக வேண்டாம், வீட்டுல இருந்தே பண்ணுங்க. 40 நாளுக்கு கொஞ்சம் ரெவ்யூ பண்ணி பாருங்க. இதனால பிளஸ் இருக்கா மைனஸ் இருக்கா, நன்மை இருக்கா தீமை இருக்கா, என்ன வித்தியாசம் தெரியுது? கர்மா கிளியரிங் மெடிசன் சாப்பிடுங்கன்னு சொல்றேன். 48 நாள் சாப்பிடுங்க. அந்த 40 நாள் சாப்பிட்ட பிறகு உங்களை வாழ்க்கையில் மாற்றம் தெரியுதா இல்லையா பாருங்க. என்ன மாற்றம் தெரியுதுன்னு பாருங்க. பாசிட்டிவா தெரியுதா நெகட்டிவா தெரியுதா? சேலஞ்ச் பண்ணி சொல்றோம், பாசிட்டிவா தெரியும், பாசிட்டிவா இருக்கும், பாசிட்டிவ் நடக்கும், நீங்க மாறுவீங்க, உங்களோட சுத்தி இருக்கிறவங்க மாறுவாங்க நம்ம சொல்றோம். ஒரு 48 நாள் தொடர்ந்து பண்ணுங்கன்னு சொல்றோம். அதை திருப்பி அப்படி லைஃப்ல கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்றோம்.
அப்போ இப்ப நான் சொல்ற மாதிரி சேலஞ்ச் பண்ணி அடிச்சு நான் சொல்றேன். ஏன்னா அதுல இருக்கிற பலன்கள் பத்தி எனக்கு தெரியும். அதை ஃபாலோ பண்ணா என்னன்னு தெரியும். நிறைய பேர் ஃபாலோ பண்றதில்ல, ஆனா பலன் கிடைக்கலன்றீங்க. அது வேற சமாச்சாரம். கையில கிறிஸ்டல் வச்சுக்கிட்டு நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொன்னா அவங்கள மாதிரி அடி முட்டாள் யாருமே கிடையாது. வடிகட்ட முட்டாள் யாருமே கிடையாது. கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் கடையிற கதைன்னு சொல்லுவா. கையில வெண்ணெயை வச்சுட்டு நெய்யே 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 கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி நான் அது எவ்வளவு அடிக்கட்ட முட்டான்னு சொல்லுவேன். கிறிஸ்டலை கையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, கர்மா கிளியரிங் மெடிசனை கொடுத்து அவங்க ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, கிறிஸ்டல் தியானம் பண்ணுங்க, கிறிஸ்டல் யோகா பண்ணுங்க அப்படி சொல்லி அதை நான் செஞ்சேன் சார் எனக்கு பலன் கிடைக்கலன்னு சொல்லி சொன்னா, அவங்க எங்கேயோ தப்பு பண்ணாங்க, சரியா பயன்படுத்தலைன்னு அர்த்தம். இவங்க சரியா அந்த பாவிக்கிற முறையில பயன்படுத்தும் முறையில எங்கேயோ தப்பு பண்றாங்கன்னு அர்த்தம். இதை செய்யாம நம்ம கிட்ட சும்மா சொல்றாங்கன்னு அர்த்தம். இதை செஞ்சா பலன் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ லஞ்சம் வாங்கும் போது அவன் சந்தோஷமா கொடுக்க மாட்டான், அழுது வடி தான் கொடுப்பான். ஏதோ ஒரு தப்பு செய்வான், அந்த தப்பை மறைக்கிறதுக்காக கொடுப்பான். அப்ப அவன் அழுது வடிங்கன்னு கொடுத்தா அது உங்களுக்கு ஒட்டுமா? ஒட்டாது. தலைமுறைக்கும் ஒட்டாது. அதுக்கு அசல் வட்டி முதல் கொண்டு அந்த பணத்தை நீங்க லாஸ் பண்ணியே ஆகணும், லூஸ் பண்ணியே ஆகணும். எனக்கு லாஸ் சார் ஆகுது, எனக்கு திஸ் இஸ் லாஸ் சார், எனக்கு இப்படி லாஸ் சார், எனக்கு இப்படி பணம் போச்சு சார்னா அதை பின்னாடி இந்த மாதிரி காரணங்கள்லாம் இருக்கு. அது கிளைவான்சில் மட்டும்தான் தெரியும். நீங்க உணரலாம், ஜோதிடத்துல ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தப்பு செய்யற ஏதோ தப்பு பண்றான், அதை மறைக்கிறான். அதை மறைக்கிறதுக்காக அவன் கொடுக்குறான். அப்ப அந்த தப்பு செய்யறதுக்கு நீங்க உடந்தையா இருக்கிறீங்க. அந்த தப்பு செய்யறதுனால யார் யாரெல்லாம் பாதிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய பழியும் பாவமும் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் வரும். எழுதி வச்சுக்கோ, இதான் உண்மை. இது யாரும் மறக்க முடியாது. நீங்க இது என்ன விளக்கம் சொல்லி ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. அப்போ லஞ்சத்தை வாங்குறோம். இன்னொரு உதாரணம் சொல்லலாம். இப்ப பெரும்பாலும் இந்த திருமண வாழ்க்கையில வந்து என்னுடைய வாழ்க்கை அப்படி சோபிதமா இல்லை, என்னுடைய வாழ்க்கையை வந்து அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்லை, நிறைய பெண்மணிகள் வரும்போது அவங்க பேர் வாங்கிசில பார்த்தா நல்லா நோட் பண்ணிக்கோங்க, அந்த அப்பா அம்மாங்களே வந்து அவங்கள ஒரு திருப்தியா சந்தோஷமா பண்ணலை. நிறைய ஃபேமிலிஸ்ல வந்து அம்மாமாருங்க தான் ரொம்ப கம்பல் பண்ணி பொண்ணுங்களுக்கு செய்ய வச்சிருக்காங்க. கிளைவான்ஸ்ல பார்க்கும்போது என்ன தெரியுது, ஒரு நிறைய கேஸ்ல என்ன ஒரு அனுபவம் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னா, அப்பா வந்து பையன் தான் நம்மளை எல்லாம் வச்சு காப்பாற்றுவான், பையன் தான் நமக்கு எல்லாமே பண்ணுவான், பையன் தான் நமக்கு எல்லாமே கடைசி காலத்து நம்ம கூட இருந்து நினைப்பான் அப்படின்ற ஒரு ராங் தாட் ஃபார்ம் வச்சுக்கிட்டு பொண்ணுங்களை வந்து அவ்வளவா ஒரு செகண்ட், அதாவது ரெண்டாவது தான் வச்சுக்கிறாங்க. பையனுக்கு தான் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், அவன் தான் ரெண்டாவது இதுதான் வச்சு. இப்ப இந்த மாதிரி வந்து திருமணம் செய்து கொடுக்கும் பொழுது அந்த அப்பா என்ன நினைக்கிறாரு, இது இன்னொருத்த வீட்டுக்கு போற புள்ள, இதை போய் நம்ம என்ன படிக்க வைக்கணும், இதை போய் நாம என்ன பண்ணணும், இது சம்பாரிச்சு யாருக்கோ ஒருத்தர் கொடுக்க போகுது, இது யாரோ ஒருத்தருக்கு போய் சேவை பண்ண போகுது, நாம ஏன் இதுக்கு ரொம்ப ப்ரிகாஷன் பண்ணி ரொம்ப இது பண்ணி ரொம்ப ஸ்டெயின் பண்ணி இதுக்கெல்லாம் நம்ம செய்யணும். நகை நட்டு போறது கூட கொடுக்க போறோம், அவன் புருஷங்காரன் சம்பாதிக்க போறான், இது போக போகுது, நம்ம பிள்ளைக்கு நம்ம மருமகளுக்கு வேணும், இந்த பொண்ணுக்கு ஏன் செய்யணும், அழுது வடிச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு செஞ்சிருக்காங்க. அம்மா மாருங்க ப்ரெஷர். அம்மாவுக்கு வந்து அப்பா மாதிரி இருக்காது. அம்மா வந்து பொண்ணை பார்க்கணும், பொண்ணு செய்யணும், பொண்ணுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அம்மா மாருங்களும் ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து நகை வாங்கி கொடுத்துருக்காங்க, சீர் சனத்தி பண்ணியிருக்காங்க, மற்றவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த சஃபர் ஆகிறன்றவங்களை கிளைர்வாயன்ஸில் பார்க்கும்போது பெரும்பாலும் 99% பேரண்ட்ஸு, ஸ்பெசிஃபிக்காக அப்பா சைடில் அழுது வடிங்க சீந்தி போட்டுக்கிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு வேற வழியே இல்லையேன்னு அழுது வடி நகை வாங்கி கொடுத்துருக்காங்க, அழுது வந்து சீர் செஞ்சுருக்காங்க. அந்த பிள்ளைகள் புகுந்த வீட்டில் நல்லாவே இல்லை. அப்ப புகுந்த வீட்டுல நல்லா இல்லைன்றதுக்கு அப்பா ஒரு காரணமாக இருக்கிறாரா? நாம் பெத்த புள்ள நம்ம தான் பெத்து இருக்கணும், அதை நாம அதை செய்ய வேண்டிய கடமையும் செய்யல. ஆண் பெண் வேறுபாடு பார்க்கறான். அப்போ ஒரு அப்பா அம்மாவும் கூட சேர்த்துக்காங்க. அப்பா அம்மா வந்து தன் குழந்தைய நல்லாக்கணும் என்னதான் கொஞ்சம் நினைச்சா கூட நினைப்பாங்க. நல்லாக்கணும்னு நினைக்கிறவங்களே அவங்க செய்யற தப்புனால அந்த கர்மா போய் அவங்கள பாதிச்சு அந்த சந்தோஷமா இல்லாம வருத்தத்தோட அந்த பணத்தை செலவு பண்ணதுனால அது நெகட்டிவ் எனர்ஜியா அவங்க அந்த அம்மானோட டிஎன்ஏ அதில் போயிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த புகுந்து குடும்பத்தை கஷ்டப்படுற சூழ்நிலை உருவாக்கு. ஒரு அப்பா அம்மாவே பிள்ளைக்கு இப்படி கொடுக்கும்போது லஞ்சத்தை கொடுக்குறது ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா கொடுப்பான். அது நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்கும். அவன் ஏதோ தப்பை மறைக்கிறதுக்காக பண்றான். தப்புனால யாரெல்லாம் பாதிக்கிறாங்களோ அந்த அத்தனை பேருடைய சாபங்களும் அத்தனை பேரும் நம்ம வந்து பாதிக்கும். அப்ப லஞ்சம் வாங்குவங்களுடைய அவங்களோட பழைய ஹிஸ்டரியை பாருங்க, தெரியும்.
அப்ப இதுக்கு என்னதான் வழி சார்? லஞ்சத்தை வாங்கி தான் ஆகணுன்ற கட்டாயம். ஆனா நான் வாங்கல, நாங்க வாங்க விரும்பல. அந்த பணத்தை தர்மம் பண்ணிக்கோங்க. யாருக்கா தர்மம் இல்லை. உங்க பணம் எடுத்துக்காது. நான் நிறைய பேருக்கு சொல்லி அவங்க நிறைய சந்தோஷமா சொல்லுவாங்க, டாக்டர் சார், நான் லஞ்சம் வாங்கும்போது இருந்த சந்தோஷத்தை விட, நிம்மதியை விட, ஆனந்தத்தை விட, ஆரோக்கியத்தை விட இப்ப நான் நல்லா இருக்கேன். அந்த லஞ்ச பணத்தை நான் வாங்கல. அப்ப வேற வழி இல்லை, இல்லைனாலும் கொடுக்குறாங்க பணத்தை. அந்த பணத்தை வாங்குறேன். ஆனா நான் என் வீட்டுக்குன்னு எடுத்துட்டு போறது இல்லை. அதை நீங்க சொன்ன முறைப்படி நான் யாருக்காவது சேரிட்டி கொடுத்துறேன், தர்மம் கொடுத்துறேன், அந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஆனா இப்ப நான் நல்லா இருக்கேன். இதுக்கு நிறைய உதாரணங்களுக்கு அடுத்தடுத்த வகுப்புகள் நம்ம சொல்லுவோம். நிறைய உதாரணங்கள். அப்ப அந்த பணத்தை என் பணம் எனக்குன்னு சொல்லி எடுக்காத அதை நீங்க புறம் தள்ளிடுறீங்க, ஒதுக்கிடுறீங்க. அதை ஒதுக்கிட்ட போது அந்த நெகட்டிவ் கர்மம் உங்களுக்கு வர்றதில்லை. அப்போ மற்றவர்களோட சந்தோஷமாக இவர்கள் இருப்பார். லஞ்சம் கொடுக்கும் போது நாம் எதுக்கு கொடுக்குறோம்? ஏதோ ஒரு தவறுக்காக நாம கொடுக்குறோம். இதை நீங்க செய்யறதுக்காக கொடுக்குறோம். அப்ப இதை நீங்க கொடுக்கறதுனால மற்றவங்க எல்லாம் பாதிப்பாங்க இல்லையா? ஒரு உதாரணத்துக்கு செய்யணும்னா, ஆவிகளோட கான்டாக்ட்ல வந்து லோ லெவல் மீடியம், மீடியம் லெவல் மீடியம், ஹை லெவல் மீடியம் சொல்லலாம். இந்த லோ லெவல் மீடியம்ஸ்க்கு வந்து சாதாரணமாக அந்த ஒய்ஜா போர்டு தெரியும், ஆட்டோ ரேட்டிங் போர்டு, அவ்வளோதான் தெரியும். மீடியம் லெவலில் வரும்போது அதுக்கு அடுத்த சில முறைகள் தான் இருக்கு. என்னுடைய குரு பண்டிட்ஜி கண்ணையோகி கூட சில முறைகளை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. இந்த ஆட்டோமேட்டிக் ரைட்டிங் இல்லாமல், ஒய்ஜா போர்டு இல்லாமல் பிளான்செட் முறை, இன்னும் வேற சில முறைகள் தான் கற்றுக் கொடுத்தாரு. அதுக்கு மேல இன்னொரு குரு வந்து டாக்டர் சுந்தரராஜன் சொல்லிட்டு ஒரு குரு, அவரு இதுல ஹையஸ்ட் வெர்ஷனை எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஹையஸ்ட் வெர்ஷன் கற்றுக் கொடுத்தாரு. மீடியமா இருக்கிறதுல ஹையஸ்ட் வெர்ஷன், அதுக்கு மேல எதுவுமே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுத்தாரு. ஒரு டைமு தருமபுரியில ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துட்டு யாரோ ஒருத்தர் வந்தார். அவர் வந்து குறி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். வரும்போது எல்லாரும் மக்கள் போவாங்க. நம்ம அடுத்த குறி சொல்லணும்னா உடனே போயிடுவாங்களே, அதுக்கு ஒரு டோக்கன், அதுக்கு ஒரு பேமெண்ட், உடனே அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாம் கட்டிட்டு, அப்போ வந்து 50 rupees, நான் சொல்லி 25 years 30 years பேக் 50 rupees. என்ன கேள்வி வேணாலும் மனசுல நினைச்சுக்கலாம். எழுதியெல்லாம் கொடுக்க தேவையில்லை. நீங்க முன்னால போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தோடனே மனசுல நீங்க நினைச்சுக்கோன்னுவாரு. நினைச்சுக்கிட்டதுமே என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 minutesல ஒரு பேப்பர் அவங்க கண்ணு முன்னால பேப்பர் விழும். உருண்டை, கசக்கி போட்ட பேப்பர் உருண்டை வந்து விழும். அது பிரிச்சு பார்த்தா இவங்க கேட்டதுக்கு ஆன்சர் அது இருக்கும். இது நடந்தது. ரொம்ப ஷார்ட் பீரியட்ல ஒரு 15-20 daysல அந்த ஏரியா ஃபுல்லா பிரபலம் ஆச்சு. பப்ளிக்கா நோட்டீஸ் போட்டு விளம்பரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய மகான் வந்திருக்காரு, சாமியார் வந்திருக்கிறாரு, அவர் இந்த மாதிரி கேள்விகள் தான் ஆன்சர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு இது பெரிய ஆச்சரியம் தானே. அங்கே போனா 50 rupees கொடுத்து டோக்கன் வாங்கிக்கணும். உடனே போயிட்டு அவர் முன்னாடி உட்காரணும். அவர் அந்த சாமியார்ன்ற ஒரு குரு இருப்பாரு, அவர் முன்னாடி போய் உட்காரணும். நீங்க உங்களுக்கு என்ன ஒண்ணு மனசு நினைச்சுக்கோங்க அப்படின்னு. மனசு தான் நினைச்சுக்குவாங்க. அவர் நினைச்ச உடனே அவர் முன்னாடி ஒரு பேப்பர் விடும். அவருக்கும் உட்காந்து கேட்க நமக்கும் மத்தியில 2 பேர் உருண்டையா அப்படி நம்ம பேப்பரை உருண்டையா போடுங்க. அவர் வரும். அதை அவரை பிரிக்க சொல்லு. நீங்க பிரிங்க. பிரிச்சாரு இவர் என்ன மனசு நினைச்சாரு அதுக்கு ஒரு ஆன்சர் வரும். மக்கள் கேட்கணுமா, ஓ பெரிய மகான், கடவுளே வந்துட்டாரு அப்படி ரொம்ப. இவங்க வந்து 5 நாள் ஆச்சு. ஒரு நாள் என்ன ஒரு பக்கத்து விட்டாக்கா, இந்த மாதிரிலாம் வந்திருக்காங்க, வா இல்லைங்க நீங்களும் வந்து பாரு. நமக்கு இதெல்லாம் என்ன பண்றாங்கன்னு தெரியும். போயிட்டு வந்தவங்க சொன்னதை வச்சு தெரியும். இல்லை நீங்க வந்து பாருங்க அப்படின்னு. நேராக போனதும் என்னையும் கூப்பிட்டு போனாங்க. அவங்களே 50 ரூபாய் டோக்கனை போட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனாங்க. இப்போ நீங்க கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நானும் அமைதியா உட்காந்து கேள்வி கேட்கலான்னும் போது அவர் என்னை பத்தி அவர் தெரிஞ்சுக்கிட்டார் போடுது. ஏன்னா அந்த ஆவி வந்து சொல்லிட்டு இருக்கு அவருக்கு, ஐயோ இவர்கிட்ட எல்லாம் நீ எதுவும் வச்சுக்காத, இன்றைக்கு வேறெல்லாம் இவர்கிட்ட வேணா, நீ கொஞ்சம் அவர்கிட்ட பர்சனலா கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி அவரை வெளியே வந்துட சொல்லுன்னு. அவர் எங்கிட்ட சொன்னாரு, தம்பி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும், உங்க கேஸ் மட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம், சரி வாங்கன்னு. சரி வந்துட்டு அதுக்கு பிறகு என்னன்னு தெரியல. பட் அந்த மெத்தட் என்னன்னு எனக்கு தெரியும். தட் இஸ் அப்போர்ட்ஸ் பை தி ஸ்பிரிட்ஸ்னு ஒரு மெத்தட். அப்போர்ட்ஸ் பை தி ஸ்பிரிட்ஸ் மெத்தட் என்ன அப்படின்னா, ஹை லெவல் ஸ்பிரிட்ஸ் அவங்களாம் அந்த தேவர்களாக போவதற்கு தகுதி இருக்கு. ஆனா அவங்க போல, ஏதோ டியூ டு அவங்களுடைய பாஸ்ட் லைஃப் கர்மஸ் அந்த தகுதிக்கு போல. அவங்களெல்லாம் நம்ம கேப்சர் பண்ணிக்கிட்டோம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஒரு பப்ளிக் எக்ஸாமினேஷன், யூபிஎஸ்சி, நீட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன் இருக்கு. அது வந்து கொஸ்டின் பேப்பர் நிறைய அந்த பேப்பர்லாம் வச்சு ஊழல்லாம் பண்றாங்க. வெளில வந்துச்சு. இப்போ ரீசெண்டாக இந்த இயர் கூட ஏதோ பேப்பர் லீக் ஆகி போச்சு,
ஏதோ கேஸ் போட்டிருக்கோம், அரெஸ்ட் பண்ணிக்கோ, என்கொயரி பண்ணிருக்கோம், இதெல்லாம் கேள்விப்பட்டேன். அது நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அது. இப்போ நீங்கள் அந்த அந்த ஆவிக்கிட்ட நீங்கள் கமாண்ட் கொடுத்துட்டீங்க, எனக்கு போயிட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு வானாங்கன்னா, அவங்க எப்பேற்பட்ட செக்யூரிட்டியாக வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. அவங்க எப்பேற்பட்ட லாக்கரில் வச்சு இது பண்ணியிருந்தாலும் ஆவிக்கு அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அந்த லெவலில் இருக்கிற அந்த ஆவி, இறந்து போன ஆத்மா, மறுபிறவி எடுக்காத தேவநிலைக்கு போக வேண்டிய ஆத்மா, தேவநிலைக்கு போகாம முன்னாடி இருக்கிற ஆத்மா, அந்த ஆவிகளுடைய சூட்சமெல்லாம் தெரிஞ்ச ஆத்மா, அது என்ன பண்ணும், அதுக்கு பெரிய விஷயமே கிடையாது. அது நீங்க எவ்வளவுதான் பந்தோபஸ்து பண்ணி தெரியாத வச்சிருந்தா கூட ஜஸ்ட் போய் பார்த்தா பேப்பர்ல அப்படியே தெரியும். அது அப்படியே தெரியும். அதனுடைய காப்பி அப்படியே கொண்டு வந்து உங்களை டவுன்லோட் பண்ணும். நீங்க கேட்டீங்க, அது கமாண்ட் கொடுத்தீங்கன்னா கரெக்டா அந்த கொஸ்டின் பேப்பர் அப்படியே கொண்டு வரும். நீங்க எந்த சிபிஐ எந்த எஃபிஐயும் கண்டே பிடிக்க முடியாது. எந்த சிபிஐயும் எந்த எஃபிஐ என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி கண்டே பிடிக்க முடியாது. அந்த டெக்னிக் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியாது. ஆவி எடுக்கிற ரகசியம். அந்த மெத்தட் என்னுடைய குரு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதே மெத்தட்ல அது ஒரு செமியா கொஞ்சம் இவர் வந்து தருமபுரியில இவர் அதை கொண்டு வர்றாரு, காட்டுறாரு. அவர் பெரிய மகானேட்டார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 monthல நியர்லி 2 crores மேல அப்பவே சம்பாதிச்சு போனார். 25 years பேக், 25 years 30 years பேக் 2 crores ஜஸ்ட் 1 month 1.5 monthலயே பணம் சம்பாதிச்சு போனார். என்ன டெக்னிக், இந்த அப்போர்ட்ஸ் பை டிஸ்பியூட்ஸ் கொஞ்சம் யூஸ் பண்ணார், அவ்வளவுதான். கேள்வி கேட்பாங்க, அவங்க மனசுல இருக்கிறது அவங்க அந்த அந்த ஆவிக்கு தெரியும், அதுக்கு ஒன்றும் ஆன்சரை கொடுக்கும். அந்த ஆன்சர் வந்து பேப்பர்ல எழுதி பேப்பரா பிரிச்சு போட்டுருவோம். மக்களுக்கு பெரிய ஆச்சரியம் இல்லை, காணாத கண்டவங்க தான். இந்த மெத்தட் நமக்கு தெரியும், அதனால நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை. பட் இந்த அப்போர்ட்ஸ் பை டிஸ்பியூட்ஸ் மெத்தடை வச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, நீட்டு இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நான் அவுட் பண்ணேன்னா நான் தான் எலான் மஸ்கோட பெரிய ஆள் இல்லையா? இப்போ அவர் தான் பணக்காரன்னு நினைக்கிறேன். இப்போ பில்கேட்ஸ் இல்லை, இப்போ எலான் மஸ்க் தான் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சரியா தெரியல, எலான் மஸ்க் தான். இப்போ இதெல்லாம் நான் கொடுத்தேன்னா கோடிக்கணக்கில் நான் அவரை ஓவர்டேக் பண்ணி வந்துருவேன். எனக்கு தெரியும், நான் ஏன் பண்ணலை. நம்ம செய்ய வேண்டாம், தப்பு. அது எகென்ஸ்ட் நேச்சர். அது இப்படியெல்லாம் இருக்கு, அப்படிலாம் ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது விஷயம். பட் அப்போர்ட்ஸ் பை த ஸ்பிரிட்ஸ் அப்படின்னா நீங்க எப்பேற்பட்ட கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட்டை கூட அந்த ஸ்பிரிட் கிட்ட சொல்லிட்டீங்கன்னா கரெக்டாக கொண்டு பிரிண்ட் அவுட் கொடுத்துரும் உங்களுக்கு. அது ஓரலா சொல்லி டிக்டேட் பண்ணி நம்மளாம் எழுத தேவையில்ல. அங்க இருக்கிறது என்னவோ அதை அப்படியே டோட்டலா பிரிண்ட் அவுட் இங்க கொடுத்துரும். இப்ப எப்படி தருமபுரியில் இன்சிடென்ட் சொன்னோம் பாத்தீங்களா, மனசுல இருக்கிறத வாங்கி பேப்பர்ல கொடுக்குதோ அதே மாதிரி அங்க என்ன இருக்கோ, எப்பேற்பட்ட கான்ஃபிடென்ட் டாக்குமெண்டா இருக்கட்டும், கொஸ்டின் பேப்பரா இருக்கட்டும், வேற எந்த ரகசியமா இருக்கட்டும், அதை அந்த ஆதிக்கிட்ட சொன்னோம்னா அதை கரெக்டா போட்டு பிரிண்ட் அவுட் பண்ணி கொடுத்து. இதான் பண்ண. இப்ப இந்த ஒரு டெக்னிக்கை நான் அப்ளை பண்ணா அடுத்த ஷார்ட் பீரியட்ல எலான் மஸ்க் நான் தான் ஆயிடலாம். ஏன் பண்ணல? பண்ணக்கூடாது, அது தவறு, எகென்ஸ்ட் நேச்சர். அது பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? ஏதோ 1 lakh 2 lakhs எல்லாம் ஏதோ போயிருக்கு, அதை கொடுத்து நீட் எக்ஸாம் எழுதினாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அப்போ 1 lakh 2 lakh கொடுத்து கொஸ்டின் பேப்பரை வாங்கி நீ எழுதி உஷாரா வந்துடுவ, சீட் வாங்கிடுவ. ஆனா எத்தனையோ பேர் உயர விட்டு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு பணம் செலவு பண்ணி எனர்ஜி செலவு பண்ணி படிச்சு அவன் எழுதுவான் இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம குறிக்கிறோமா இல்லையா? அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம குறிக்கிறோமா இல்லையா? திருப்பி யோசனை பண்ணிப்பாரு. நம்ம போறோம், கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆயிடுச்சா, எவ்வளவு பணம் அமௌண்ட் வாங்கிக்கோ, ரைட், எக்ஸாம் எழுதி பார்க்கணும், யாருக்கும் தெரியாது நம்ம நினைச்சிருக்கிறோம். கடவுள் அதை பார்த்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த ரெக்கார்டு 7 இடத்துல இருக்கு, அதை யாரும் அழிக்க முடியாது, மாற்ற முடியாது. 24 hours we are vigilant by the almighty super god, சூப்பர் பவர். அப்ப நம்ம என்ன பண்றோம்ன்றது எல்லாமே தெரியும், நம்ம மறந்துடுவோம். அதுக்கு ஞாபகம் இருக்கு, அது ரெக்கார்டு வச்சுட்டு நம்ம மறந்துடுவோம், அது ரெக்கார்டு வச்சுட்டு. அப்ப இந்த ஒரு நீட் பேப்பரை அவுட் பண்ணாலோ, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் பேப்பரை அவுட் பண்ணாலோ, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பேப்பரை அவுட் பண்ணாலோ, அப்ப அதுக்காக ட்ரைனிங் எடுத்து ஃபீஸ் கட்டி அதை மெனக்கெட்டு உழைப்பு போட்டு ராத்திரி பகலா படிச்சு ப்ரிப்பேர் பண்றவங்க பாதிப்பாங்கன்னா பாதிக்க மாட்டாங்க. இந்த பாதிப்பு வந்து நீங்க ஓவர்டேக் பண்ணி லஞ்சம் கொடுத்து சீட் கொடுத்து வெளியே வந்துட்டீங்கன்னா அது வந்து அந்த கர்மா, அவங்களுடைய அத்தனை பேருடைய கர்மா வந்து நம்மளை பாதிக்குமா பாதிக்காதா? கர்மா இஸ் எ பூமராங். கர்மா நம்மளை கண்டிப்பாக பாதிக்கும், அது எஸ்கேப் ஆக முடியாது. அது நல்ல கர்மாவாக இருந்தாலும் சரி, தீய கர்மாவாக இருந்தாலும் சரி. வேணா கூட கொண்டு கொடுக்கும் குட் கர்மா, வேணும்னா கூட கொடுக்காது பேட் கர்மா. கர்மா இஸ் எ பூமராங். திருப்பி மைண்ட வச்சு செய்யலாமா? செஞ்சிருக்கலாமே. அப்போர்ட்ஸ் பை தி ஸ்பிரிட் மெத்தட் எனக்கு தெரியுமே, செய்யக்கூடாது. லஞ்சம் கொடுத்து வேலை வாங்குறாங்க, லஞ்சம் கொடுத்து சீட்டு வாங்குறாங்க,
லஞ்சத்தையும் வாங்குறாங்க, இவங்களும் வாங்கிக்கிறாங்க. அப்போ நாம லஞ்சம் கொடுத்து ஒரு ஒரு ஓவர்லுக் பண்ணி நாம ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த இடத்துல நாம யாரோ வர வேண்டியவங்க, யாரோ அந்த இடத்துக்கு போக வேண்டியவங்க நாம தடுக்கிறோம். நமக்கு முன்னாடி யாரோ போகணும், நமக்கு முன்னாடி யாரோ செய்யணும். பட் நாம காசு கொடுத்து அவங்களுடைய உரிமையில நம்ம உள்ள நுழையிறோம், அவங்க தடுக்கிறோம், நாம ஸ்டெபிலைஸ் ஆகும். நாம நினைக்கிறோம் நாம தான் உஷார் பார்ட்டி, நாம காசு கொடுத்து இந்த வேலைக்கு வந்துட்டோம், நாம காசு கொடுத்து இந்த சாதிச்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காசு கொடுத்து இதெல்லாம் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். இல்ல, அது உண்மையாலே யாரோ ஒருத்தன் பாதிப்பான். அந்த எத்தனை பேர் பாதிக்கிறாங்களோ அத்தனை பேருடைய நெகட்டிவ் தாட் ஃபார்ம்ஸும் நமக்கும் நம்ம வாரிசுகளுக்கும் நம்முடைய பேர குழந்தைகளும் தலைமுறைக்கும் வரும். 7 தலைமுறைக்கும் வரும். இது உண்மையா பொய்யான்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் உண்மை. அப்போ லஞ்சம் நாம கொடுத்து ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு சொன்னா, நாம செய்யற தப்புனால எத்தனை பேர் பாதிக்கிறாங்களோ அத்தனை பேரும் நெகட்டிவ் கர்மாவுக்கு நம்ம பதில் சொல்லி ஆகும். அதனாலதான் தயவு செய்து லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்க. நீங்க சொல்லிட்டீங்க டாக்டர், பிராக்டிக்கல் லைஃப்ல ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ப்ராப்ளம் இருக்கதான் செய்யும். ஆனா அதை நாம கொஞ்சம் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். என்னுடைய சோப் கம்பெனி நான் ஆரம்பிக்கும் போது, ப்ரெஸ் ஒன்று ஆரம்பிக்கும் போது 3 பேஸ் கரண்ட் சப்ளை வேணும். சிங்கிள் பேஸ்ல மெஷின் ஓட்ட முடியாது. 3 பேஸ் சப்ளை வேணும்னு சொல்லிட்டு இபி ஆஃபீஸ் அப்ளை பண்ணும்பொழுது அது பணம் கொடுத்துருந்தா எனக்கு உடனடியாக கிடைச்சிருக்கும். பட் அவங்க பணம் கொடுக்காம ஒரு 6 மாசம் கொஞ்சம் இழுத்து அடிச்சாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம தப்பு செய்ய வேண்டாம், நான் லஞ்சம் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு 6 மாசம் அவங்ககிட்ட போராடி தான் அந்த லைன் வாங்கினேன். அதாவது 7 போஸ்ட் கம்பம், எலக்ட்ரிசிட்டி போர்டினுடைய கம்பம் 7 கம்பம் லைன் போட்டு தான் என்னுடைய ஃபேக்டரிக்கு கனெக்ஷன் கொடுக்கணும். அங்க போகும்போது ஒரு தரையும் ஒரு ரீசன் சொல்லுவார் அவர். சார் அப்ளை பண்ணி வைக்க ஒன்றும் அப்ரூவல் வரல, இங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சிருக்க ஒன்றும் அப்ரூவல் வரல, சாங்ஷன் பண்ணிட்டாங்க சார், நான் கம்பம் ஒன்றும் அலாட் ஆகலை. இல்லை சார், கம்பம் வந்துருச்சு, அலாட் ஆயிடுச்சு, பட் அதை கொண்டு போய் வைக்கணும், அதுக்கு ஃபண்டு அலாட் ஆகலை. அப்படி இப்படி சொல்லி ஒரு வழியா அதை ஒரு 6 மாசம் இட்டு அதுக்கு மேலே முடியலன்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த 7 கம்பம் இபி ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஃபேக்டரி வரைக்கும் கொண்டு வர வரைக்கும் அந்த செலவு மற்ற இது எல்லாமே நாம தான், நீங்க தான் பார்த்தாங்கன்னு வேற வழி இல்லை அப்படின்ட்டாங்க. சரி, வாங்கி வந்துட்டோம். அப்புறம் தான் பின்னாடி தெரியுது இவங்க நம்ம செலவு நம்ம பண்ணிட்டோம், பட் இதுக்கெல்லாம் வவுச்சர் போட்டு அவங்க பணம் எடுத்துட்டாங்க. இந்த 7 கம்பத்தையும் இளங்கோ சோப் ஃபேக்டரிக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு அந்த 2 1 போற வர செலவு, அதை கொண்டு வந்து சேர்த்துற செலவு, எல்லா செலவும் வவுச்சர் போட்டு இபி ஆஃபீஸ்ல கிளைம் பண்ணி எடுத்துட்டாங்க. அவ்வளவுதான் மேட்ரு ஓவர். அது ஆனா நாம நினைச்சிட்டு இருக்கோம் அது வரல. இன்னைக்கும் இபி ஆஃபீஸில் தான் ஏதாவது ஒயர் கனெக்ஷன் பண்ணணும் சார், அது வரத்துக்கு ரொம்ப லேட் ஆகும் சார், அதை நீங்களே வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டு கொடுத்தோம். சரி, நமக்கும் அவசரம், சரி ஓகே ஒயர் வாங்கி கொடுக்க சொல்லி போட்டு கொடுத்தோம். பட் அவங்க அந்த நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல ஒயர் இது போட்டோம் சரி போட்டு அவங்க கிளைம் பண்ணி எடுத்துங்க, யாருக்கும் தெரியாது. நிறைய நடக்குது. கடவுள் இதை ஃபாலோ பண்றான்ற விஷயம் மட்டும்தான் நம்ம நோட் பண்ணி தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த லஞ்சம் கொடுக்கறத வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனுடைய பலனை, அதனுடைய பூதாகரமான பலனை தெரிஞ்சவங்க வானான்றவங்க இருக்காங்க, அதை வாங்கி கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. நீங்க லஞ்சம் தயவு செஞ்சு கொடுக்குற வகையில இருக்காதீங்க, வேண்டாம். வாங்குற வகையில இருக்காதீங்க. அப்படியே வாங்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா வாங்குங்க. அந்த பணத்தை நீங்க எடுத்துக்க வேண்டாம். நீங்க அதை யாருக்கா தானமாக தர்மமாக, அது உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு உண்டான பணம் இல்லைன்னு அதை டீல் பண்ணி அதை யாருக்கா தர்மம் பண்ணிட்டீங்க, யாருக்கா கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா அந்த நெகட்டிவ் கர்மம் உங்களை பாதிக்காது. அதனால நீங்க எந்த வகையிலும் பாதிக்க தேவையில்லை, பாதிப்பு வராது. ஸோ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் பண்ணிக்குவாங்க. ஸோ ஒரு பணத்துக்கு பிரச்சனையும் பணம்ன்ற விஷயத்தை பொறுத்து எடுத்தோம் அப்படின்னா லைஃப்ல எல்லாருக்கும் ஏதோ ஒரு வகையில பண பிரச்சனை இருக்கு. அதை நம்ம அந்த பழைய ஹிஸ்டரி கிளேவன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணியிருக்காங்க. அதனால தான் தயவு செய்து லஞ்சம் கொடுக்காதீங்க, லஞ்சம் வாங்காதீங்க. ஏன்னா இதை பத்தி பெரிய சப்ஜெக்ட் இது. ஏன்னா இது உலகத்துல எல்லா இடத்துலையும் மேல இடத்துல கீழே இடத்துக்கு எல்லாருக்குமே இருக்கு. இது இல்லாத இடம் எங்கேயுமே கிடையாது. இது இல்லைன்னா யாரும் வேலை செய்யவும் முடியாது. இது ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம். லஞ்சம் வாங்காம இருக்க முடியாது, லஞ்சம் கொடுக்காம இருக்க முடியாது. இது எப்படிதான் ஹேண்டில் பண்றது? கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கொஞ்சம் அந்த நம்ம பக்குவம் வந்துட்டோம்னா, ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம நல்லா இருக்கணும், நம்ம ஹாப்பியா இருக்கணும், அதுக்காக லஞ்சம் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா பணம் நிறைய வரும். இல்ல, லஞ்சம் வாங்காம இருந்தா தான் ஹாப்பியா இருக்க முடியும், சந்தோஷமா இருக்க முடியும். லஞ்சம் வாங்குற பணம் நமக்கு அது நெகட்டிவ் மணி அப்படின்ற தாட் ஃபார்ம் அவருக்கு வந்துச்சுன்னா வாங்க மாட்டாரு.
லஞ்சம் கொடுக்குறது நமக்கு ஒரு காரியம் நடக்கணும், டக்குன்னு போகணும், இதுக்காக வெயிட் பண்ண முடியாது, நமக்கு இந்த வேலை நடக்கணும், டக்குன்னு கொடுத்து முடிச்சுட்டு வருவோம்னு நினைக்கிறோம். நம்ம உஷாரு, நாம தான் நல்ல பழக்க தெரிஞ்சவங்கன்னு நினைச்சிருக்கோம். இல்லை, இது பின்னாடி நம்ம ஆப்போசிட் போறோம். லஞ்சம் கொடுக்கறதுனால பல வகையில் பாதிப்புகள் நம்ம உள்ளாக போறோம், நம்ம பல வகையில பாதிப்போம்னு நமக்கு தெரியல. ஆனா நம்ம லஞ்சம் கொடுக்குறோம், வேலையை முடிக்கிறோம். ஆனா லஞ்சம் கொடுக்காம எப்படி இருக்கணும், லஞ்சம் வாங்காம எப்படி இருக்குன்ற ரோல்ஸ் நிறைய இருக்கு. பட் பர்சன் டு பர்சன் அவங்க தெரிவித்த மாதிரி மாறும். எந்த காரணத்தை கொண்டும் லஞ்சத்துக்கு உடன் போகாது இருக்கு, லஞ்சத்தை வாங்காது இருக்கு. நீங்க எப்பயும் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க. வெளியில பாக்குறவங்களுக்கு கஷ்டப்படுற மாதிரி தெரியும். அவன் பார் லஞ்சம் வாங்குறான், அவன் நல்லா ஹாப்பியா இருக்கான், அவன் பார் லஞ்சம் கொடுக்குறான், அவன் நல்லா ஹாப்பியா இருக்கான். ஆனா நல்லா டீப்பா பல்வேறு ஆங்கிள், டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பார்க்கும்போது லஞ்சம் வாங்காத நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள், லஞ்சம் கொடுக்காத நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். இந்த கான்செப்டை மைண்ட வச்சுக்கோங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் போடுங்க, நம்ம ஃபர்தரா கிளியர் பண்ணி சொல்லுவோம். அடுத்தது, நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. இந்த பிரபஞ்சத்துல அவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் என்னை ஏமாத்திட்டான். நிறைய சகோதர சகோதரிகள் சொல்றாங்க, என்ன அவன் ஏமாத்திட்டான், என்ன இவன் ஏமாத்திட்டான், இப்படி எல்லாம் பண்ணி என்னை சீட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி. நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொல்லியிருக்கேன். காஸ் அண்ட் எஃபெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். முதல்ல காஸ், அப்புறம் தான் எஃபெக்ட். நமக்கு ஒரு பண நஷ்டம் வந்திருக்கு, நம்மள ஒருத்தர் ஏமாத்தி இருக்கிறான் அப்படின்னா நம்ம யாரையோ ஏமாத்தி இருக்கிறோம்னு அர்த்தம். குறைந்தபட்சம் 10 to 100 மடங்கு அதிகமாக இதை மாதிரி நாம யாரையோ ஏமாத்தி இருக்கிறோம். நாம ஏமாத்துனதுனால தான் அவன் இப்ப ஏமாத்தி போயிடும். இப்ப இந்த ஷேர் மார்க்கெட்ல பிட்காயின் இதுல எல்லாம் நிறைய பேர் பணம் லாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இப்ப அவங்களாம் கரெக்டா ஒரு ஸ்டேஜ்ல இருந்திருப்பாங்க. யாரோ ஒருத்தன் அவங்க மனசை கடைச்சி, அவங்க செய்யக்கூடிய மனநிலை இருந்தா அதை அவனுக்கு கொஞ்சம் அக்ரவேட் பண்ணியிருப்பாங்க. செய்யாத மனநிலை, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாத மனநிலை இருந்தா அதை அவனுக்கு கொஞ்சம் ஆசை காட்டி அப்படி 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 இப்படி சொல்லி பேசி அப்படி கவர் பண்ணி அவர் கொண்டு போய் விட்டுருப்பாங்க. இதுல யாரோ ஒருத்தன் வந்திருப்பாங்க, யாரோ 1 or 2 or 3 யாரோ பர்சன்ஸ் இன்வால்வ் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்களோட ஹிஸ்டரியை பார்த்தோம்னா யாரோ அவங்க மனசை மாத்தி பண்ணியிருப்பாங்க. அந்த யாரோ மனசு மாத்தினவன் ஒரு பர்பஸோட தான் இறைவன் அனுப்புறாரு. பர்பஸோட இவன் மனசை மாத்தி இவங்கள்ட்ட பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வச்சு இவனை லாஸ்ட்ல கொண்டு போய் இவனுக்கு போய் துன்பக்கடை தடி விடு, அவன் வருவான். அதே மாதிரி ஒரு கஷ்டத்துல பிரச்சனை இருப்பாங்க, யாரோ ஒரு மனிதர் வருவார், யாரோ ஒருத்தர் வருவார், அவர் சில வழிகளை சொல்லுவார், அதை ஃபாலோ பண்ணுவாங்க, லைஃப்ல ஹாப்பியா வருவாங்க. டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டலுடைய யூடியூப் வீடியோ உங்களுக்கு கிடைக்குது, டாக்டர் இளங்கோ பேசனுடைய ஸ்பீச் உங்களுக்கு கிடைக்குது, டாக்டர் இளங்கோ வீடியோ நீங்க பார்க்க நேருது, அதை பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் வருது அப்படின்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? உங்க வாழ்க்கையில சுகப்பட்டது அப்படின்னு இது வரைக்கும் இல்லை, கஷ்டப்பட்டதுதான் இருக்கு. ஆனா இனி நேருக்கு கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், சுகப்படுவதற்கு உங்களுக்கு எப்போ இந்த அமைப்பு வந்திருக்குதோ அந்த நேரத்துல தான் நீங்க இந்த மாதிரி வீடியோஸை பார்க்கவே முடியும். அப்பதான் இறைவன் உங்களை பார்க்க வைப்பார், பார்க்கக்கூடிய சூழ்நிலை வரும். அப்ப டாக்டர் இளங்கோ சம்பந்தப்பட்ட, டாக்டர் இளங்கோ ஆயுஷ் சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ உங்க கிடைக்குது அப்படின்னா அந்த மொமெண்ட்ல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல காலம் பிறந்திருக்குன்னு அர்த்தம். இதுக்கு மேல சுகப்பட போறீங்கன்னு அர்த்தம், இதுக்கு மேல சந்தோஷமா இருக்க போறீங்கன்னு அர்த்தம், உங்க கஷ்டங்களை எல்லாம் துடைக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த ஜென்மத்துல உங்களால நீங்க பண்ணிக்கிறத எல்லாத்தையும் துடைக்க முடியலன்னா கூட இந்த ஜென்மத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். இதை ஆரம்பிச்சு நடத்துறீங்க, இந்த ஜென்மத்துல உங்களால என்ன முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க அதை கிளியர் பண்ணிடுவீங்க. அடுத்த ஜென்மத்துக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கிறதையும் அப்படி அப்படியே கொண்டு போயிட்டு பர்ஃபெக்ட் லெவலுக்கு நீங்க போயிடுவீங்கன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னும் பொழுதுதான் என்னுடைய தொடர்பே உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேல என்கிட்ட பேசணும்னாலும் அந்த கர்மா அலோவ் பண்ணாதான் என்கிட்ட நீங்க பேசவே முடியும். நீங்க பார்க்கணும்னாலும் அந்த கர்மா அலோவ் பண்ணாதான் என்னை பார்க்கவும் முடியும். நான் நினைச்சேன்றதுக்காக பார்க்க முடியாது, நீங்க நினைச்சீங்கன்னு பார்க்க முடியாது. இறைசக்தி அந்த கர்மா அலோவ் பண்ணும், அதை அலோவ் பண்ணாதான் நான் சொல்றதே நீங்க கேட்பீங்க, அந்த கேட்கறத எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, எக்ஸிக்யூட் பண்ணி நன்மைகளை அடைவீங்க. இப்ப நான் சொல்லிட்டுனாலேயே உங்க கர்மா ஃபுல்லா போடும். அதுவும் செக் வைக்கும், 9 வகையான செக் வைக்கும். அந்த 9 வகையான செக்ல நீங்க பாஸ் ஆனா தான் நீங்க இதனால முழுமையாக சுகப்பட முடியும். ஃபர்ஸ்ட் கேட், செகண்ட் கேட், தேர்ட் கேட் மாதிரி ஒரு கேட்டை ஓப்பன் பண்றேன். என்னுடைய வீடியோ நீங்க பாக்குறீங்க அல்லது என்னை பத்தி கேள்விப்படுறீங்க, ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன் ஆகுது, அடுத்தடுத்து ஒரு கேட் வரும். அப்ப டாக்டர் சொல்லும்போது என்னடா இந்த காலத்துல ஏதோ காலங்காத்தால 5 மணிக்கு உட்காந்து 1 hour 1.5 hour மக்க போட்டுக்கிறாரு என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அப்போ எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்களோ அது அடுத்த ஜென்மத்துக்கு கண்டினியூட்டா வரும்.
அப்போ என்ன சொல்றோம், என்ன பண்றோம், இது என்ன சொல்றாரு, எதுக்காக சொல்றாரு, ஏன் சொல்றாரு, இதனால சொல்றதுனால அவருக்கு என்ன நன்மை, அவருக்கு என்ன பெனிஃபிட், நமக்கு என்ன நன்மை, நமக்கு என்ன பெனிஃபிட், இதெல்லாம் கொஞ்சம் உள்ளார்ந்து ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா அப்பதான் தெரியும். இல்ல நமக்கு ஏதோ நல்ல காலம் பிறந்திருக்கு, இவர் சொல்றத புடிச்சுக்கணும், இவர் சொல்றத ஃபாலோ பண்ணணும், இவர் சொல்றத கேட்டா நமக்கு தான் நல்லது, இவர் சொல்றத கேட்டா நமக்கு தான் பெனிஃபிட், இவர் சொல்றத கேட்டா நம்ம தான், நம்மளுடைய வாரிசுகள், நம்ம குடும்பம், நம்ம தான் நல்லா இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு லைஃப்ல ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த ஃபாலோ பண்றதுக்கு நிறைய செக் வரும், அதெல்லாம் ஓவர்லுக் பண்ணி வருவீங்க. நீங்க சொல்லுவீங்க, சார் இப்ப நான் நல்லா இருக்கேன், இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன், இப்ப நான் நிம்மதியா இருக்கேன், இந்த கஷ்டங்கள் எல்லாம் நான் ஜெயிச்சு வெளியே வந்துருவேன் சார், எனக்கு நம்பிக்கை வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு விஷயம், ஒருத்தர் லாஸ் ஆயிப்போச்சு, பணம் போயிடுச்சு. அவர் கேட்கிறாரு, ஐயா நான் வந்து இந்த மாதிரி பண்ணேன், எனக்கு ஒரு 10 crores லாஸ் ஆயிப்போச்சு, இப்ப இது என்ன பண்றது? அப்போ கிளியர் வாயின்ஸ்ல பார்த்தா இவரு ஏமாத்தி இருக்கிறாரு, பாஸ்டர் ஏமாத்தி இருக்கிறாரு. அவன் வந்து இந்த ஜென்மத்துல அழகா வந்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஏமாத்தி, கரெக்ட், காஸ் அண்ட் எஃபெக்ட். அவன் ஏமாத்திட்டான் இவர் சொல்றாரு, இல்ல இவரு ஏற்கனவே ஏமாத்தந்து இவன் ஏமாத்தி போயிட்டான். அப்ப இப்ப இவர் என்ன பண்றாரு, எனக்கு பணம் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். எப்படி வரும்? வராது. ஏன்னா ஏற்கனவே வாங்கின பணம் கொடுக்கல. இறைவன் 3-4 ஜென்மமா வாய்ப்பு கொடுக்குறாரு. 3-4 ஜென்மத்துக்கு இவர் எஸ்கேப் ஆகிட்டே வந்துடுறாரு, கொடுக்கல. இந்த 5வது ஜென்மத்துல இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இறைவன் சில பனிஷ்மெண்ட்டை கொடுத்து அதுக்குண்டான ஆட்களை அனுப்பி அதுக்குண்டான பிளான் போட்டு கரெக்டாக அனுப்புறாரு. அந்த 10 crores அதுக்கு லாஸ்ட் போயிடுச்சு. இப்ப வராது, இதான் உண்மை, இதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அவர் வராது. ஆனா அவர் கேட்கிறாரு, எனக்கு வந்து ஏதாவது பணம் வேணும்ன்றாரு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அந்த கர்மா கிளியரன்ஸ் மெடிசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கர்மா கிளியரன்ஸ் மெடிசன் சாப்பிடும் பொழுது என்ன நடக்கும்னா, ஏற்கனவே வந்தது ஓகே போயிடுச்சு, அது இப்ப திருப்பி வராது. நீங்க என்ன தலையால தண்ணி குடிச்சாலும் வராது. இன்னும் சொல்ல போனா, நான் அதை விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க செலவு பண்ணா இன்னும் தான் போகும். இந்த அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் விட்டதை பிடிக்கிறேன் சார், நான் விட்டதை பிடிக்கிறேன் சார், இதை பிடிச்சிடுறேன் சார், இதை வந்துச்சு அதை பிடிச்சேன் சார், இப்படியே சொல்லி இருக்கிறது போயிடும். அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல ஃபீல் பண்ண, ஐயோ விட்டதை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டேனே, இதை வச்சிருந்தாலே நம்ம சேஃபா இருந்திருக்குமே, அடடா என்ன முட்டாள்தனம் பண்றேன்னு ஃபீல் பண்ணுவான். இந்த கர்மா கிளியரிங் மெடிசன்ஸ் உள்ள போகும்போது என்ன பண்ணும், அது டிஎன்ஏ உள்ள போய் பார்க்கும், டிஎன்ஏ ஆர்என்ஏல போய் பார்க்கும். அப்போ அவருக்கு உணர வைக்கும், ஐயா நீ ஏற்கனவே பண்ண தப்பு, அதனால பணம் போயிடுச்சு, இப்போ உனக்கு பணம் வராது, ஆனா இப்ப எனக்கு பணம் வேணுமே. இப்பதான் என்ன பண்ணணும், நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு ஓடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். பேங்க்ல கரண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி அது ஓடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். ஓடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணா என்ன ஆகும், நீங்க ஏதோ ஒரு செக்யூரிட்டி கொடுக்கணும், ஒரு கொலாட்ரல் கொடுக்கணும். அந்த கொலாட்ரலை வந்து கர்மா தான் வச்சுக்கும். அப்ப இந்த மாதிரிலாம் நீ கர்மா செய்யணும், இந்த மாதிரிலாம் குட் கர்மா செய்யணும், இந்த மாதிரிலாம் குட் கர்மா செஞ்சீங்கன்னா நான் வந்து உனக்கு கொடுக்குறேன்ற மாதிரி அது கொலாட்ரலா அதை வச்சுக்கிட்டு உங்களுக்கு பணம் கொடுக்கும். இது வந்து பாஸ்ட் இல்ல, ஃபியூச்சர். அப்ப இப்ப பணம் கொடுக்கும், ஏதாவது வகையில பணம் வரும். ஆனா இந்த பணத்துக்கான செக்யூரிட்டி வந்து நீங்க கொடுக்கல, டிவைன் கொடுத்துருக்கு. உங்க சார்பாக டிவைன் கொடுத்துருக்கு, உங்களுடைய சார்பாக டிவைன் கொடுக்குது. கர்மிக் ஏஜென்சின்னு வச்சுங்க, கர்மிக் போர்டுன்னு சொல்லலாம். அந்த போர்டுக்கு வந்து டிவைன் கொடுக்குது, நான் கேரண்டி கொடுக்குறேன், இவருக்கு கொஞ்சம் பணத்தை கொடுங்க, கொஞ்சம் அந்த அவர் பின்னாட ஃபியூச்சர்ல இந்த மாதிரி கர்மாலாம் குட் கர்மா செஞ்சு காம்பன்சேட் பண்ணிடுவாரு, குட் கர்மாலாம் செஞ்சு காம்பன்சேட் பண்ணி கொடுத்துருவாரு, இதுக்காக நான் கேரண்டி கொடுக்குறேன் அப்படி சொல்லி சொல்றது. அப்ப அந்த கேரண்டிய வச்சுக்கிட்டு டிவைன் சில வழிகளை உருவாக்கி உங்களுக்கு பணத்தை வர வச்சு கொடுக்கும். ஸோ பணம்ன்றது இப்படித்தான் வரும். எப்படி வரும் பணம்? இப்படித்தான் பணம் வரும். அதாவது நீங்க கர்மா இல்லை, டோட்டலா ஜீரோ, ஆனா குட் கர்மா நான் பண்ண போறேன், குட் கர்மா நான் செஞ்சு கொடுக்குறேன், அப்ப இந்த குட் கர்மா தான் ஃபியூச்சர்ல செஞ்சு கொடுக்குறேன், அந்த கர்மாக்கு நான் பணம் ஆகி எனக்கு இப்ப பணத்தை கொடுங்க, எனக்கு இந்த வசதியை கொடுங்க, எனக்கு நல்லது பண்ணி கொடுங்கன்னு நீங்க ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறீங்க. அந்த அஷூரன்ஸுக்கு வந்து இறைவன் அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நீங்க கொடுக்குற அஷூரன்ஸ் ரெண்டையும் வச்சு அந்த கர்மிக் போர்டு வந்து என்ன பண்ணுது, சரி ஓகே கிராண்டட் சொல்லி பணம் கொடுக்கும். இப்போ உங்களுக்கு வருகின்ற பணம்லாம் அப்படித்தான் வரும். இதை வந்து இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ கவர்மெண்ட்ல நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டிபார்ட்மெண்ட்ல லோனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, நிறைய பேர் லோனுக்கு அப்ளை பண்ணிட்டாங்க, பேங்க் லோனை கொடுக்குது, பேங்க் வந்து லோனை கொடுக்குது. அப்போ பேங்க் வந்து என்ன பண்ணுது, அதனுடைய பணத்தை கொடுக்குது. அப்ப கஸ்டமர் கட்டடனா என்ன பண்ணுதுன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. இந்த கஸ்டமர் வந்து இண்டஸ்ட்ரி நடத்துறேன்னு சொல்லி வாங்குற ஒரு எம்எஸ்எம்இ கஸ்டமருக்கு நான் கேரண்டி கொடுக்குறேன்,
நானும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன், இன்ட்ரெஸ்ட் நான் கொடுக்குறேன், கேரண்டி நான் கொடுக்குறேன், நீங்க அவருக்கு லோனை கொடுங்க. பேங்க் வந்து அது 10 பேருடைய பணம், 100 பேருடைய பணம், 1000 பேருடைய பணம், அது எல்லாத்தையும் கொடுத்துட முடியாது. நாளைக்கு வாங்குறவங்க வந்து கட்டனா நாளைக்கு பேங்க் திவால் ஆயிடும். அவங்க அத்தனை பேருக்கு பதில் சொல்லணும். தேர்ட் பார்ட்டி மணி, யாரோ ஒருத்தருடைய பணம் கிடையாது. அப்ப இங்க பேங்க் வந்து ஒரு இன்டர்மீடியட்டா இருக்கு. பட் இதுக்கு வந்து வாங்குற கஸ்டமர்ஸ், லோன் பையர்ஸ், இண்டஸ்ட்ரியலிஸ்ட் லோன் வாங்குறாங்க. அந்த லோன் வாங்குறதுக்காக கேரண்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கும். அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறதுனால இவங்க பேங்க் லோன் கொடுக்குறாங்க. இப்போ அந்த பணம் ரெக்கவர் பண்ண முடியல, கொடுக்கல அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட்டுக்கு தான் இவங்க தகவல் கொடுப்பாங்க. ஐயா, நீங்க கேரண்டி கொடுத்தீங்க, பணம் கொடுக்கல, ஆனால் நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்கும். சரி, இந்த கவர்மெண்ட் கேரண்டி கொடுக்குற ஸ்கீம் வந்து முன்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்தது, இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்தது. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுக்குறாங்க, அந்த இண்டஸ்ட்ரியில கொடுக்குறாங்க. இதே மாதிரி தான் ஒன்ஸ் பணம் போனது தான். அது ஏற்கனவே நீங்க செஞ்ச தப்புக்காக எடுக்கப்பட்டது. அதை தப்பே கண்டுபிடிக்கணும், நீங்க குறைய கண்டுபிடிக்க முடியாது. நீங்க ரெவியூ பெட்டிஷன்லாம் போட்டு அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. போனது தான். இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க ஓடி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி, கரண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி, ஓடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி, அதுல வந்து உங்களுக்கு டிவைன் வந்து கேரண்டி கொடுக்கணும். அப்ப கேரண்டி கொடுத்து அதுக்கு பிறகு உங்களுக்கு அந்த பணம் வரும். ஸோ இந்த பணத்தை நீங்க ஃபியூச்சர்ல வந்து குட் கர்மாஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்க அதை காம்பன்சேட் பண்ணணும். இப்ப அரசாங்கம் வந்து பேங்க்கு கேரண்டி கொடுக்குது, பணம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இறைவன் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறாரு. இந்த கேரண்டி கொடுக்குறாரு, நீங்க பணத்தை அவைல் பண்ணிக்கிறீங்க. ஆனா பணத்தை நீங்க திருப்பி ரிட்டர்ன் கொடுக்கல, நீங்க பண்றேன்னு போது திருப்பி எங்க போகும்? பேங்க் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் நீங்க கேரண்டி கொடுத்தீங்க, அது பணம் கொடுக்கல, நீங்க பணம் கொடுங்க கிளைம் பண்ணுமோ, அதே மாதிரி கிளைம் பண்ணும். டிவைன் கிட்ட போய் கிளைம் பண்ணும். உங்க கர்மா வந்து கிளைம் பண்ணும், இந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்தோம், பணம் கொடுக்கலன்னு. அப்போ டிவைன் அதுக்கு தகுந்த மாதிரி உங்க மைண்டை மாற்றி திருப்பியும் பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். நீங்க அதை கரெக்டாக பண்ணீங்கன்னா ஹானர் பண்ணி கொடுக்கும், தப்பா பண்ணீங்கன்னா ஆனர் பண்ணாம டீல்ல விட்டு கட்சியில் கொடுக்கும். ஸோ நாம எப்படி நடந்துக்கிறோம்? ஒரு 20 இயர்ஸ் பேக் ஒரு பேங்க் மேனேஜர் கவுன்சிலிங்காக வந்தார். ஒரு பிரச்சனைக்காக வந்தார். அப்போ அவர் சொன்னார், சார் பேங்க் மேனேஜர் ஜாப்னா நல்ல ஜாப்பு, நல்ல ஏசியில் உட்காந்துருக்காங்க, நிறைய சம்பளம், நிறைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு, அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் உண்மையிலேயே அந்த ஏசி கேபினுக்குள்ள உட்காந்து நாங்கள் படுற பாடு எனக்கு தான் சரிங்க. பார்த்தீங்களா, எனக்கு சுகர் இருக்கு, பிபி இருக்கு, எல்லா பிரச்சனையும் இருக்கு, நான் மேனேஜர், சீஃப் மேனேஜர் தான், பார்த்தீங்களா டாக்டர் அப்படின்னாரு. உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமானது தான். நம்ம வெளியில பார்க்கும் பொழுது வாங்குறவங்க என்ன சொல்லுவாங்க, போனால் லோனுக்காக அலைய விடுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அவரு மனசு உடஞ்சி சொன்னார் அவரு, சார் ஃபண்டு இருக்கு, லோனு கொடுன்றான், சரி லோனை கொடுத்துட்டோம்னா லோன் ரெக்கவர் ஆகணும், அந்த லோன் ரெக்கவர் ஆகலைன்னா கடைசியில் என்னுடைய லைஃப்ல பென்ஷன் வரைக்கும் கை வைக்கிறான், என்னுடைய ப்ரொமோஷன் போகுது, பென்ஷன்லையும் கை வைக்கிறாங்க, கிராஜுவிட்டிலையும் கை வைக்கிறாங்க, என்னுடைய ஃபியூச்சர் வாழ்க்கையை பாதிக்குது. சரி கடன் கொடுக்காம இருப்போம், இப்படியெல்லாம் வந்து வில்லங்கமான பார்ட்டிங்க வர கடன் கொடுத்தா ரெக்கவர் பண்ண முடியாது, கொடுக்காம இருப்போம்னா ஃபண்டு நிறைய இருக்கு, ஃபண்டு நிறைய இருக்கு, அப்போ நம்ம வந்து பப்ளிக் செக்டர் பணம் தான் வாங்கியிருக்கிறோம், அவங்களுக்கு வந்து வட்டி கொடுக்கணும். அப்போ இது வந்து ரொட்டேஷன் பண்ணி பணம் சம்பாதிச்சா தானே கொடுக்க முடியும், நீங்கள் பணம் ஐடியில் வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? லோனை கொடுன்றான். அவர் தர்ம சங்கடமான சூழ்நிலை பாருங்க. ஒரு பக்கம் ஃபண்டு நிறைய இருக்கு, லோனை கொடுன்றான். சரி லோனை கொடுத்து லோன் வரலன்னா அது பொறுப்பேற்க மாட்டான், அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்லை, அதுக்கு நீ தான் பொறுப்பு, நான் பென்ஷனை கட் பண்ணுவேன், கிராஜுவிட்டி கட் பண்ணுவேன், ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேன், நீ தான் பொறுப்பு. இப்போ என்ன பண்ணுவாங்க பாருங்க, மத்தளத்துக்கு 2 பக்கம் அடி, இந்த பக்கம் அடி அந்த பக்கம் அடி, 2 பக்கமே மத்தளத்துக்கு அடின்ற மாதிரி. நான் மேனேஜர், நான் லோனு கொடுக்கவும் முடியல, என்னால் கொடுக்காம இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணார். அப்போ சொன்னார் ஒரு வார்த்தை, சார் வந்து பெரிய பெரிய கார்ல வராங்க, பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் கோட்டிஸ் அவங்களாம் வராங்க சார், பட் அவங்களுக்கு லோனை கொடுத்தா அவங்க சரியா வரமாட்டேன்து சார், வரமாட்டேன்து. அப்போ ரெக்கார்ட் பண்ணணும், போய் கேட்கணும், அப்புறம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸு, அப்புறம் வந்து மேலே மேலே அது நிறைய விஷயம் இருக்குது, அது பப்ளிக்காக சொல்ல முடியாது. நிறைய ப்ரெஷர்ஸு, லோனு கேட்க வேண்டாம், ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், லூஸாக விடு, அது மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பப்ளிக்கில் இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல முடியாது, பட் நிறைய ப்ரெஷர்ஸ் அது மேலே கொடுக்க வேண்டாம்னு சொல்லிவார். ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த ஐஆர்டிபி ஸ்கீம், அது 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் அந்த சின்ன சின்ன ஸ்கீம், அந்த மாதிரி ஸ்கீம்ல வந்து லோன் கொடுக்குறாரு. திருவண்ணாமலையில் அவங்க என்ன இந்த பாசிமணி ஊசிலாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்க பாசிமணி ஊசி வைக்கிறாங்க, அவங்களுக்கு நிரந்தரமாக ஒரு இடம் கிடையாது, நிரந்தரமாக வசிப்பறதுக்கு ஒரு இடம் கிடையாது, இந்த இடத்துல தான் இருப்பாங்கன்னு சொன்ன நாடோடி
இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க. பாசிமணி ஊசி விற்கிற குரூப்பு, அது என்ன சொல்லுவாங்க, நரிக்குறவர்கள். எஸ், சார் எடுத்து கொடுத்தார். நரிக்குறவர்கள். இந்த நரிக்குறவர்கள் பார்த்துட்டு இவர் கொடுக்குறாரு. ஒரு கிட்டத்தட்ட 20-30 பேர் கொடுக்குறாரு. அவர் ஆச்சரியமா சொல்றாரு, சார் வந்து போட்டும் ஷூட்டுமா வந்து ஹைடெக்ல அப்படி இங்கிலீஷ்ல பேசிட்டு, அப்படியே ஹைடெக் இங்கிலீஷ்ல பேசிட்டு, நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கார்ல வர்றவங்க எல்லாம் லோன் கொடுக்கல சார். அது லோன் கொடுக்கும்போது வாங்கிடுறாங்க. அதை வாங்குறதுக்கு போகும்போது அந்த லோனை கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன டெக்னிக்கெல்லாம் பயன்படுத்துறாங்க, என்னென்ன டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றாங்க, என்னென்ன விஷயத்தெல்லாம் நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வாங்க விடாம பண்றாங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இதுக்கு மேலிடத்துல வரைக்கும் எல்லாம் சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த பாசிமணி ஊசி விற்கிறவங்களெல்லாம் நான் கொடுத்தேன், என்னுடைய ரிஸ்க் தான் கொடுத்தேன். சரி வந்தா பட்டம் வரலாம் போட்டும் போ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஆனா கரெக்டா வாரம் வீக்லி லோனு கொடுத்தா வாரம் மந்த்லி லோன் கொடுத்தா எந்த டேட்ல கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்களோ கரெக்டா வந்து பேமெண்ட் பண்ணிடுவாங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 200 பேர் கொடுத்தேன் சார். முதல்ல 20 பேர், அப்படி அப்படியே ஆரம்பிச்சு 200 பேர் வரைக்கும் கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் ஒரே ஒருத்தர் கூட என்பிஏ, நான் பெர்ஃபார்மிங் அசெட், டிஃபால்ட்னே கிடையாது சார். கரெக்டா வந்து கொடுக்குறாங்க சார் சொல்லி ஆச்சரியப்பட்டார். சொல்லும் போது அப்படியே கண் கலங்குச்சவர். த கிரேட். அவன் இருக்கவே இடம் இல்லை. அவன் எங்க நாடோடி இங்க இருப்பான், அங்க இருப்பான், எங்க இருப்பான்னு சொல்ல முடியாது. அவனுக்கு அந்த பாசிமணி ஊசி விற்கிறதுக்காக நான் வந்து 5000 10,000 கொடுக்குறேன். ஆனா அவன் கரெக்டா வந்து கட்டுறான் சார். என்ன அமௌண்ட் கட்டணுமோ கரெக்டா ஆம்பளையோ பொம்பளையோ வந்து முரோன்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்து கரெக்டா கட்டுறாங்க சார். பேங்க்ல வந்து கரெக்டா கட்டு போறாங்க சார். வீக்லி லோன் கொடுத்தா வீக்லி, மந்த்லி லோன் கொடுத்தா மந்த்லி, கரெக்டா நமக்கே மறந்துடும். கரெக்டா அவங்க வராங்கன்னா அந்த டேட் கரெக்டா கொடுக்குறாங்க. ஆனா கோட்டீஸ்வரங்க இப்ப நிறைய பேர் பணம் வாங்குறாங்க, யாருமே கொடுக்கல சார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டார். இப்படியும் இருக்காங்க சார் மக்கள். அந்த நரிக்குறவர்கள் வந்து வாங்கினதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, நமக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க. கவர்மெண்ட் லோன் கொடுக்குது, இந்த மேனேஜர் மகராஜா நமக்கு கொடுக்குறாரு, இவருக்கு நாம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கொடுக்குறாரு. அதை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்டென்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஆனா கோடிகளுடைய லட்சங்கள்டையும், அது ஸ்பெசிஃபிக் கோடிகள் தான் அதையும் சொன்னார். எவ்வளவு அதிகமா கொடுக்கணும் அவன் தான் சார் ஏமாத்த பாக்குறான்னாரு. லட்சங்களை கொடுக்கறத விட கோடிகளில் வாங்குறாங்க பார்த்தீங்களா. விதின் 2 hours, விதின் 3 hours லோன் சாங்ஷன் பண்ணி கொடுக்குறோம் பார்த்தீங்களா. அவங்க தான் சார் இந்த மாதிரிலாம் நிறைய பண்ணி பேமெண்ட் பண்ணாம, ரீபேமெண்ட் பண்ணாமக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அத்தனையும் செய்யறாங்க சார். லீகலாகவும் பண்றாங்க, இல்லீகலாகவும் பண்றாங்க, அபிஷியலாகவும் பண்றாங்க, அன்அபிஷியலாகவும் பண்றாங்க. இப்படி எல்லாம் பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். நம்ம வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு கான்செப்ட். வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்கணுன்றது ஒரு கான்செப்ட். கொடுத்தே ஆகணும். பேங்க்ன்றது 10 பேருடைய பணம். 10 பேர் பணத்தை வாங்கி அவங்க போடுறாங்க, அதை வச்சு அவங்களுக்கு ஒரு வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு மேல இவங்க மேனேஜ்மெண்ட் அதை உருட்டி புரட்டி போட்டு அதை பிசினஸ் பண்ணி அந்த பணத்தை எல்லா ஊழியர்களுக்கும் சம்பளம் எல்லாம் கொடுத்து, மற்ற மெயின்டெனன்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த பணத்தை அவங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுத்தாதான் கொடுக்க முடியும். அப்போ பேங்க் பணத்தை ஏமாத்திடலாம், பேங்க் பணத்தை வந்து ஏச்சிடலாம், இது பப்ளிக் மணி தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி நினைக்கிறவங்க இதே மாதிரி பல வகையில பர்சனல் லைஃப்ல இழப்பு அடைவார்கள். அதுக்கு இழப்பீடே கொடுக்க முடியாது, அந்த இழப்பை வந்து சரி கட்டவே முடியாது, பல வகையில் பாதிப்பார்கள். இது பல பேருக்கு எங்கிட்ட வந்தவங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி அதை சொல்லி காட்டி உணர வச்சிருக்கேன், உணர்ந்திருக்கிறார்கள். மணி 6 ஆயிடுச்சு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். நம்ம அடுத்த வகுப்புல அடுத்ததை பத்தி தொடருவோம். இந்த பணத்தை பற்றிய விஷயங்கள்ல வந்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகமோ வேற ஏதாவது டவுட்ஸோ, உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. நான் இதை டெய்லி சொன்னாலும் சொல்லலைனாலும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்களை நீங்க ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு விடுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்னென்ன மாதிரி மெசேஜஸ் அடிஷ்னலா கொடுக்கலாம், வேற என்ன மாதிரி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கலாம், வேற எந்த மாதிரி இன்னும் டியூன் அப் பண்ணி இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றது வந்து நமக்கு ஒரு உந்துதலாக இருக்கும். ஸோ அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, நெகட்டிவா இருந்தாலும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் வரவேற்கப்படுகின்றன. தினமும் அனுப்பிச்சு விடுங்க ஆஃபீஸ்க்கு. என்னால் உடனே ஆன்சர் பண்ண முடியலன்னா கூட வரிசையா ஆன்சர் பண்றேன். எந்த கொஸ்டினும் எந்த விமர்சனத்துக்கும் கண்டிப்பா நான் ஆன்சர் பண்ணுவேன். எதுவாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுவேன் நான். பட் டைம் மட்டும்தான் கொஞ்சம் முன்ன பின்ன எடுத்துக்கும், எனக்கு டைம் அவைலபிலிட்டியை பொறுத்து. பட் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வகுப்புகள் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நிறைய கேள்விகள் கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் அன்ஆன்சர்டா இருக்கு, இன்னும் ஆன்சர் பண்ணலை. சார் சொன்னாரு, சரி பண்ணுவோம், அது வரிசையா எடுத்து எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவோம். நான் ஒரு கொஸ்டின் கேட்டேன், அதுக்கு ஆன்சர் பண்ணல, டாக்டர் அது கண்டுக்கவே இல்லை விட்டாருன்னு நினைக்காதீங்க. எந்த கொஸ்டின் இருந்தாலும், வெதர் இட் இஸ் மைனர் ஆர் மேஜர்,
எந்த சில்லியான கொஸ்டினா இருந்தா கூட பரவாயில்ல, அந்த கொஸ்டின் பின்னாடி ஒரு தேடுதல் இருக்கும். அதனால தான் நீங்க அந்த கேள்வி கேட்குறீங்க. இறைவன் தான் கேட்க வைக்கிறார், நீங்க கேட்கல. உங்கள் மூலமாக இறைவன் கேட்க வைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம். அந்த ஆன்சர் பண்ணா அந்த இறைவன் எல்லா மக்களுக்கும் அந்த அந்த கருத்தை கொண்டு போய் சேர்த்துரு. உங்களை மாதிரி அந்த லைக் மைண்டட் பீப்புள் நிறைய பேர் இருப்பாங்க. எப்படி கேட்கறது, எப்படி இத பழக்கம் கேட்கறது, இது எப்படி அப்படின்னு சொல்லி தயக்கம் இருக்கும். உங்கள் மூலமாக அந்த ஆன்சர் வந்து எல்லாருக்குமே போகும். அதனால வந்து தாராளமா கேளுங்க, நம்ம ஆன்சர் பண்றோம். கொஞ்சம் டைம் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட வேண்டாம். நான் எல்லாருக்குமே ஆன்சர் பண்றேன். எந்த கொஸ்டின் இருந்தாலும் ஆன்சர் பண்றேன். எந்த கொஸ்டினும் அன்ஆன்சர்டாக இருக்காது. விடை சொல்லப்பட முடியாத, விடை சொல்லாத காரணமாக எதுவுமே இருக்க சொல்லுவேன். கண்டிப்பா நாம நாளை திரும்பவும் மீட் பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ சார். நன்றிங்க. நன்றி. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி ஐயா. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே, எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி எனையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு.